நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். தேங்க்யூ லார்ட், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட தேவன் கிருபையாக ஆண்டவர் இந்த புதிய நாளை கொடுத்திருக்கிற நல்ல தயவுக்காய் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். தேவன் இம்மட்டுமாய் ஜீவனோடு நம்மளை பாதுகாத்து வந்த எல்லா கிருபைகளுக்காக கர்த்தரை நான் மகிமைப்படுத்துகிறேன். இது கர்த்தர் உண்டு பண்ணின நான், இதில் மகிழ்ந்து களிக்கிற கடவோம் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் தேவன் இந்த நாளிலும் அவருடைய இரட்சிப்பின் சந்தோஷத்தினாலே, அவருடைய கிருபையினால் நம்மை நிறைத்திருக்கிற அந்த நல்ல தயவுக்காக எவ்வளவோ நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்திருக்கிற தேவன் இந்த நாளிலும் நமக்கு நன்மையும் கிருபையும் தொடரும்படி அவர் நமக்கு எல்லாவற்றையும் முன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு விஷயம் கூட ஆண்டவருடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தில் இந்த ஆராதனை ஒப்பு கொடுப்போம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த மாலை வேலைக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு மட்டும் கர்த்தருடைய தயவு கிருபை எங்களை சூழ்ந்து கொள்கிறதற்காக உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே கர்த்தர் எங்களோடு நீர் பேச போகிற வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஏறெடுக்கப்படுகிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் கர்த்தர் நீங்கள் பதில் கொடுக்கிறபடினால் உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே யூடியூப்பில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்கள் பேராய் நீங்கள் ஆசீர்வதிக்கிற தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் இந்த நாளை பொறுப்படுங்க. வருகிற ஒவ்வொரு ஜனங்களையும் இன்னும் ஆண்டவரே நீங்கள் கூட்டி சேர்க்க போகிற புதிய ஆத்துமாக்களுக்காக உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நீங்கள் மகிமையான காரியத்தை செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதற்காக உம்மை நன்றி செலுத்துகிறோம். கோடா கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் செலுத்துகிறோம். உம்முடைய பரிசுத்தமுள்ள திரு ரத்தம் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த நாளில் நீங்கள் எங்களை பரிசுத்தப்படுத்தி நிலைநிறுத்துகிற தயவுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் செய்த எண்ணி முடியாத நன்மைகளுக்காக உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, அன்பின் கரத்துக்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இந்த ஆராதனை கர்த்தர் நீர் பொறுப்பெடுப்பீராக. இயேசுவின் வல்ல நாமத்தினாலே செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பெத்தேல் இன்டர்நேஷ்னல் ரிவைவல் சர்ச் மூலமாக யூடியூப்பில் பார்த்து கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த நல்ல கிருபைகளுக்காக, அவர் இவ்வளவு நாளும் நமக்கு செய்த எண்ணி முடியாத நன்மைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு நாங்கள் நன்றி பலிகளை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கரங்களை தட்டி நாங்கள் பாடல்கள் பாடுகிற பொழுது உற்சாகத்தோடு தேவனை ஆராதிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. தேங்க்யூ லார்ட், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோ, இயேசுவே நன்றி சொல்கிறோ. பிதாவே நன்றி சொல்கிறோ, இயேசுவே நன்றி சொல்கிறோ. தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோ. துதி ஆராதனை செய்கிறோ, துதி ஆராதனை செய்கிறோ. பிதாவே நன்றி சொல்கிறோ, இயேசுவே நன்றி சொல்கிறோ. கடந்த நாட்களில் கண்மணி போல பாதுகாத்தீரே, கடந்த நாட்களில் கண்மணி போல பாதுகாத்தீரே. சோதனையில் என்னை தேற்றியே தைரியப்படுத்தினீரே. சோதனையில் என்னை தேற்றியே தைரியப்படுத்தினீரே. தீராத நோய்களெல்லாம் தழும்புகளால் சுகப்படுத்தினீரே. தீராத நோய்களெல்லாம்
தழும்புகளால் சுகப்படுத்தினீரே. பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். தேவனருளி சொல்லி முடியார் இவுக்கு சோத்திரம். தேவனருளி சொல்லி முடியா இவுக்கு சோத்திரம். நீ செய்த எல்லா நன்மைக்கு சோத்திரம் சோத்திரமே. நீ செய்த எல்லா நன்மைக்கு சோத்திரம் சோத்திரமே. எண்ணி முடியா அதிசயங்கள் செய்தவரே சோத்திரமே. எண்ணி முடியா அதிசயங்கள் செய்தவரே சோத்திரமே. பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். சகல ஆசீர்வாதங்களாலே ஆசீர்வதித்தீரே. சகல ஆசீர்வாதங்களாலே ஆசீர்வதித்தீரே. குறைகளெல்லாம் நிறைவாக்கினீ, செழிப்பாய் என்னை மாற்றினீ. குறைகளெல்லாம் நிறைவாக்கினீ, செழிப்பாய் என்னை மாற்றினீ. மனக்கவலை தீர்த்தவரே மகிழ்ச்சியினார் நிரப்பினீரே. மனக்கவலை தீர்த்தவரே மகிழ்ச்சியினார் நிரப்பினீரே. பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே,
ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவரே சுனீரே, ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவரே சுனீரே. விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே, மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே. முழங்கால் யாவும் முடங்கிடவே மகிழ்வுடன் துதித்திடுவே. முழங்கால் யாவும் முடங்கிடவே மகிழ்வுடன் துதித்திடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. முடிவில்லா ராஜ்யம் அருளே திரும்பவும் வருவேன் என்றீ. முடிவில்லா ராஜ்யம் அருளே திரும்பவும் வருவேன் என்றீ. ஆயத்தமாய் நான் தேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவே. ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. இந்நாயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. உம்மை
சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஆராதனைக்கு பாத்திரரே உம்மை நாங்கள் சோத்தரிக்கிறோம். கனத்துக்கு பாத்திரரே உம்மை நாங்கள் சோத்தரிக்கிறோம். மகிமைக்கு பாத்திரரே உம்மை நாங்கள் சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இதுவரை எங்களை நடத்தினவரே உம்மை நன்றியோடு உம்மை சோத்தரிக்கிறோம். நீர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் சோத்தரிக்கிறோம். நீர் கொடுத்த இரட்சிப்பின் சந்தோஷத்திற்காக, உம்முடைய இரக்கத்துக்காக, உம்முடைய காருண்யத்துக்காக, உம்முடைய மகிமைக்காக, உம்முடைய வழிநடத்துதலுக்காக, உம்முடைய ஆலோசனைகளுக்காக, தேவனே உம்முடைய அளவற்ற அன்புக்காக உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் சோத்தரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியே நாங்கள் அமர்ந்த வண்ணமாக கர்த்தருடைய சமூகத்தில் தொடர்ந்து தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் இம்மட்டும் கிருபையாய் நம்மை நடத்தி கொண்டு வருகிற எல்லாவித நன்மைகளுக்காக, எல்லாவித சூழ்நிலைகளுக்காக கர்த்தரை நான் சோத்தரிக்கிறேன். ஆமேன். நேற்று தினத்தில் தேவன் கிருபையாக லண்டன் தேசத்துக்கு போய் சர்ச் யுனைடெட் ஃபெலோஷிப் என்று சொல்லி, கஃப் என்று சொல்லுவார்கள், சர்ச் யுனைடெட் ஃபெலோஷிப், யூகேயில் இருக்கிற அநேக தமிழ் சபைகளில் இருக்கிற பாஸ்டர்ஸ் எல்லாம் ஒன்று கூடி அந்த இடத்துல கர்த்தரை ஆராதித்து கர்த்தருடைய வார்த்தையும் கேட்க தேவன் அனுக்கிரகம் செய்தார். அநேக தேவ பிள்ளைகள் வந்திருந்தார்கள். பல தேசங்கள்லேருந்து, நார்வேலிருந்து மற்றும் பல இடங்கள்லேருந்து ஜனங்கள் வந்திருந்தார்கள், விசுவாசிகள் வந்திருந்தார்கள். மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தர் நேற்று தினம் கர்த்தர் அந்த 20 வருடமாக அந்த நிறுவனம், கஃப் என்ற அந்த நிறுவனம் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல் அநேக கேள்விகள் அந்த இடத்துல, ஆலோசனைகள், அதை இன்னும் நன்றாக நடத்துவதற்கு எப்படியெல்லாம் செய்யலாம் என்று சொல்லி பல காரியங்களை உரையாட கர்த்தர் கிருபை செய்தார். ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தேவன் எங்கள் மத்தியில் இந்த கடைசி நாட்களில் பலத்த காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். வாலிபர்கள் அந்த இடத்துல அருமையாக ஆராதனை நடத்தி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். அங்கே இருக்கிற அநேக வாலிபர்கள் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிற வெளிச்சமாக அங்கே காணப்படுகிறதை நான் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமேன். அதே போல் நிச்சயமாக ஆண்டவர் இந்த பட்டணத்திலே கர்த்தர் செய்வார். ஆமேன். தேவன் பலத்த காரியங்களை கர்த்தர் செய்வாராக. தேங்க்யூ லார்ட். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படியே நாங்கள் ஆண்டவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தி நாங்கள் தொடர்ந்து தேவனை நாங்கள் ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ லார்ட். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளோ. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளோ. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. அபிஷேக நதி நானே, அகிலமெங்கு பரவிடுவேன். அபிஷேக நதி நானே, அகிலமெங்கு பரவிடுவே. ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள். நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம், எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளோ. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளோ. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது,
வலிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வலிகின்றது, வலிந்து ஓடுகின்றது. ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானே. ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானே. துதி உடை போத்திடுவே, சாம்பல் நீக்கிடுவே. துதி உடை போத்திடுவே, சாம்பல் நீக்கிடுவே. அலங்காரமாக்கிடுவே, சபையை அலங்காரமாக்கிடுவே. அலங்காரமாக்கிடுவே, சபையை அலங்காரமாக்கிடுவே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளோ. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளோ. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வலிகின்றது, வலிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வலிகின்றது, வலிந்து ஓடுகின்றது. கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் கனி கொடுப்பேன். கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் கனி கொடுப்பேன். இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. விருந்தும் மருந்தும் நானே, சபைக்கு விருந்தும் மருந்தும் நானே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளோ. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளோ. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வலிகின்றது, வலிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வலிகின்றது, வலிந்து. அபிஷேக தைலம் நானே, அகிலமெங்கு பரவிடுவே. அபிஷேக தைலம் நானே, அகிலமெங்கு பரவிடுவே. ஏராளமான மீன்கள், புகழான உயிரினங்கள். ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள். நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளோ. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளோ. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நமக்குள்ள ஜீவ ஊற்று இருக்கிறது? ஆமேன். அது ஒரு நாள் வற்றாது. ஆமேன். அது வற்றாம பார்த்துக்கொள்ள வேண்டிய நம்மளுடைய கடமை. ஆமேன். பக்கத்தில் பார்த்தாங்க, அது வற்றாம பார்த்து கொள்ள வேண்டியது நம்மளுடைய கடமை. ஆமேன். அது எப்பொழுது வற்றி போகும் தெரியுமா? நமக்குள்ள இருக்கிற ஜீவ ஊற்று, when our offspring
when it become dry. Do you know when it become dry? எப்போ அது வற்றி போகும்? செத்ததுக்கு பிறகு வற்றி போகக்கூடாது. செத்ததுக்கு அப்புறம் அவருடைய சமூகத்தில் இருக்கும்போது அது எப்படி வற்றி போகும்? எப்போ வற்றி போகும் என்றால், நமக்குள்ளே இருக்கிற அந்த ஜீவ நதி, ஆண்டவர் சொன்னார், நான் ஜீவ நதியாக இருக்கிறேன், உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த நீரூற்று, அந்த இரட்சிப்பின் நீரூற்று, அந்த இரட்சிப்பின் சந்தோஷம் என்ற நீரூற்று எப்போ அது வற்றி போகும் என்றால், ஆனால் வற்றி போகிறது உங்களுக்கு நன்றாக தெரியும். அவங்கவுங்க இருதயத்துக்கு வற்றி போகிறது தெரியும். எப்போ வற்றி போகும்னா, when the offspring will get to drain when you are not connected with the Lord. தேவனோடு இணைந்திருக்கிற அந்த இணைப்பு, கர்த்தரோடு இணைந்திருக்காவிட்டால் அது அப்படியே வற்றி போய்விடும். கர்த்தரோடு இணைந்திருக்கிறது என்றால், எப்படி கர்த்தரோடு இணைந்திருப்பது என்றால், தேவ சமூகத்திலே காத்திருப்பது, கர்த்தருடைய வசனத்தை தியானிப்பது, கர்த்தருடைய வார்த்தையை நேசிப்பது. தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் காத்திருக்கிற பொழுதுதான், எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த நீரூற்று இன்னும் அதிகமாக நமக்குள்ளே அந்த பாத்திரம் நிரம்பி வழியும். ஹல்லேலூயா. நமக்குள்ளே அந்த எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் ஜெபத்தில் தரித்திருக்கிறோம், எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தரை ஆராதிக்கிறோம், எவ்வளவுக்கு எவ்வளவு தேவ சமூகத்தில் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிறோமோ, தேவனுக்கு அடுத்த காரியங்களை அதிகமாய் செய்ய 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 நமக்குள்ளே இருக்கிற அந்த நீரூற்று வற்றவே வற்றாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம உறங்கி கொண்டிருந்தாலும் கூட என் ஆத்துமா விழித்திருக்கிறது என்று தாவீது சொல்லுகிறார். அந்த அளவுக்கு நம்முடைய பாத்திரம் இருக்கிற பொழுது நமக்குள்ள இருக்கிற அந்த offspring will not drain. Whenever we connected with the Lord all the time through His presence, in His presence, by meditating the Word of God and also praying as much as possible, which are the spiritual activities we are engaged in, and then you will see the offspring inside you will not get drained. Amen. ஆகவே நம்முடைய பாத்திரம் ரொம்ப முக்கியம். அந்த பாத்திரத்தில் ஆண்டவருடைய அபிஷேகம், ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய இரக்கம், கர்த்தருடைய காரியங்கள் அங்கே அதிகமாக காணப்பட வேண்டும். ஆமென். அப்படி இருக்கிற பொழுது நிச்சயமாக சொல்ல முடியும், என் பாத்திரம் நிரம்பி வழிந்து கொண்டு தான் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் மகிமையின் மேகமாக அவர் எங்கள் மத்தியில் இருக்கிறபடினாலே, அவர் எங்களோடு, அவர் ஒவ்வொரு மேக ஸ்தம்பமாக எங்களை நடத்துகிற தேவன். ஆசாரிப்பு கூடாரத்தின் மேலே எப்போதெல்லாம் மேக ஸ்தம்பம் வந்து நின்றதோ அப்போதெல்லாம் கர்த்தர் மோசையோடு பேச ஆரம்பிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ லார்ட். மேகமே, மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. மேகமே, மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதோ மகிமையால் நிரப்புமே. ஆலயம் முழுவதோ மகிமையால் நிரப்புமே. மேகமே, மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே.
வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். நேச மகன் என்று நித்தம் சொல்லணும். நேச மகன் என்று நித்தம் சொல்லணும். மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே. முகங்கள் மாறணுமே, ஒளிமயமானதுமே. முகங்கள் மாறணுமே, ஒளிமயமாகணுமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர், இந்த நாளிலும் எங்கள் மத்தியில் நீர் இறங்கி இருக்கிற உம்முடைய அன்புக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர், கிருபையா இந்த நாளிலே ஆண்டவரே உம்மை துதித்து உம்மை மகிமைப்படுத்தி உம்மை ஆராதிக்க கர்த்தர் கொடுத்த எல்லா தயவுக்காக உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, கோடா கோடி ஸ்தோத்திரிக்கிறோம், கோடா கோடி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். முடிந்தவங்க நாங்கள் எழுந்திருக்கலாம், அல்லது முடிந்தவங்க முழங்கால் படியிட்டு தேவனுடைய சமூகத்தில் ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக நம்ம ஜெபிக்க ஆவியானவர் நம்மை நடத்துவாராக. முதலாவதாக நாங்கள் ஜெபிக்க போகிற காரியம், நாம் எல்லாருக்கும் அறிந்திருக்கிறபடி யுஎஸ் தேசத்திலே சார்ல்ஸ் கிரேக் என்று சொல்லி ஒரு தேவ மனிதன், கர்த்தருக்காய் வைராக்கியமாக இருந்த ஒரு தேவ மனிதன், அதே போல் அநேக வாலிபர்களுக்கு, அநேக காலேஜஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆண்டவருடைய வார்த்தையை சுமந்து சென்ற ஒரு தேவ மனிதன் 31 வயது சுட்டு கொல்லப்பட்டதை நாம் பார்த்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம், செய்திகளில் நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் அவருடைய சித்தம் இந்த பூமியிலே நிறைவேற வேண்டும், அவருடைய விருப்பம் இந்த பூமியிலே நிறைவேறத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியானவர், அவருடைய சித்தம் இல்லாமல் நம்ம தலையில் இருக்கிற ஒரு முடி கூட கீழே விழாது. அவர் அப்படிதான் மரிக்க வேண்டும் என்று தேவன் சித்தம் இருந்தால் அது அப்படிதான் நடந்திருக்கிறது. ஆகவே தேவனுடைய சித்தம் இந்த பூமியிலே ஆண்டவர் நிறைவேற்றியிருக்கிறார். ஆகவே நமக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, அமெரிக்கா தேசத்துக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, ஆனாலும் இந்த கடைசி நாட்களிலே அப்படி இரத்த சாட்சியாக மரிக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் எழுப்பியிருக்கிறதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் கூட விசேஷமாக அந்த தேவதாசனுடைய மனைவிக்காகவும் 2 சிறு பிள்ளைகள், 2 பிள்ளைகள் ஆண்டவர் வழிநடத்தத்தக்கதாக எல்லாம் ஒருமனப்பட்டு கர்த்தர் தாமே அந்த குடும்பத்துக்கு ஆறுதலை கொடுத்து கர்த்தர் அந்த குடும்பத்தை பலுகி பெருகும்படியாக இன்னும் அவர்கள் விசுவாசத்திலே தலைத்திருக்கத்தக்கதாக அவருடைய மனைவிக்காக நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அவங்க விசுவாசத்தில் தளர்ந்து போகாதபடிக்கு மற்றவர்களை ஊக்குவித்து மற்றவர்களை கனப்படுத்தி, என் கணவர் இயேசுவை பார்க்க சென்றிருக்கிறார், இயேசுவோடு இருக்க சென்றிருக்கிறார், ஆகவே நான் விசுவாசம் தளர்ந்து போக மாட்டேன் என்று சொல்லி அவர்கள் அநேக நியூஸ் மீடியாக்களில் தன்னுடைய விசுவாசத்தின் பலனையும் கர்த்தர் கொடுத்த தைரியத்தையும் அவர்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும், அப்படிப்பட்ட தைரியம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். இந்த கடைசி காலத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஊழியக்காரர்கள் அப்படிப்பட்ட அந்த விசுவாசத்தை காணப்பட வேண்டும். இந்த வேளையில் நம்ம அந்த குடும்பத்துக்காக, அந்த தேசத்துக்காக நம்ம ஒரு விஷயம் செபிப்போம். பரலோக தகப்பனை எல்லா வாய்களை திறந்து let us pray for the
சார்ல்ஸ் கிரேக்ஸ் ஃபேமிலி. தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய உன்னதமான உம்முடைய ஊழியக்காரரை கர்த்தர் இம்மட்டும் நீங்க பயன்படுத்தினீங்களே. 31 வருஷம் நீங்க ஆண்டவரே அப்பா இந்த பூமியில வைத்து கர்த்தர் நீங்க பயன்படுத்தின எல்லா கிருபைகளுக்காக உம்மை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அநேகருக்கு பிரயோஜனம் உண்டாகத்தக்கதாக அநேக வாலிபர்களுக்கு, யூனிவர்சிட்டியில் இருக்கிற வாலிபர்களுக்கு கர்த்தரை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே எல்லா அவிசுவாசம் உள்ள வாலிபர்களை விசுவாசத்திற்கு நேராக வழிநடத்தின ஆண்டவரே உம்முடைய அன்பு தாசனுக்காக சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். இந்த கடைசி நாட்களிலும் ஆண்டவரே இரத்த சாட்சியாய் மரிக்கும்படிக்கு கர்த்தர் நீர் ஆண்டவரே அந்த தாசனை எழுப்பினதற்காக உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவர்கள் பேசுகிற இயேசுவின் இரத்தமாய் இருக்கிறபடியினாலே அதே போல உம்முடைய பிள்ளைகள் இரத்த சாட்சியாய் மரிக்கிற பொழுது ஆண்டவரே அந்த இரத்தம் நன்மையானவைகளை பேசுகிறது, மன்னிப்பை பேசுகிறது ஆண்டவரே. தன்னை சுற்றி கொண்ட அந்த மனிதனை ரட்சிக்கும்படி பரிந்து பேசுகிறது, அந்த குடும்பங்களை பாதுகாக்க பேசுகிறது ஆண்டவரே. குற்றப்படுத்தாதபடிக்கு மன்னிக்கும்படி அந்த இரத்தம் பேசினபடியினாலே அப்பா இந்த வேலையிலும் அந்த குடும்பத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அருமையான தேவதாசன் குடும்பத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், அவருடைய மனைவியை ஒப்பு கொடுக்கிறோம், அந்த 2 பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆறுதலின் தேவனாக தேற்றரவாளனாய் அந்த குடும்பத்தை நீங்க ஆற்றி தேற்றும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த தாசன் விட்டு சென்ற ஊழியங்களை தொடர்ந்து செய்யத்தக்கதாக ஆண்டவரே, அவருடைய மனைவி தொடர்ந்து செய்யத்தக்கதாக, பிள்ளைகள் ஆண்டவரே வளர்ந்து வருகிற நாட்களில் அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்யத்தக்கதாக, தேசத்துக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நீர் வைக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அந்த குடும்பத்தை வேலியடைக்கும்படியாய் செபிக்கிறோம். அந்த தேசத்திலே, அந்த யுஎஸ் தேசத்திலே ஆண்டவரே இந்த தேவ மனிதர் மூலமாக, இந்த தேவ மனிதர் ஆண்டவரே இரத்த சாட்சியாய் மரித்திருக்கிறதின் மூலமாக கர்த்தர் அந்த தேசத்தில் ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை, கடைசி கால எழுப்புதலை நீங்க கொண்டு வர போகிறதற்காய் உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. கோதுமை நிலத்தில் ஆண்டவர் விழுந்து செத்தால், கோதுமை மணி நிலத்தில் விழுந்து செத்தால் ஒழிய அதனுடைய பலனை காண மாட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறபடினாலே கர்த்தர் இந்த நாளிலும் ஆண்டவரே அந்த கோதுமை மணி நிலத்தில் விழுந்து செத்திருக்கிறபடினாலே அதனுடைய பலனை வருகிற நாட்களில் அந்த தேசத்தை காண போகிறதற்காய் உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. அநேக வாலிபர்களை இந்த தேசத்தில் எழுப்ப போகிறதற்காய் உமக்கு சோத்திரம். அந்த தேசத்தில், யுஎஸ் தேசத்தில் ஒரு மாபெரும் எழுப்புதலை கர்த்தர் நீங்க கொண்டு வர போகிறதற்காய் உமக்கு சோத்திரம். அந்த குடும்பத்தின் மூலமாய் ஒரு மாபெரும் எழுப்புதல் அந்த தேசத்தில் வரப்போகிறதற்காய் உமக்கு சோத்திரம். வாலிபர்கள் எழும்பி சிலம்பம் பண்ண போகிறதற்காய் உமக்கு சோத்திரம். மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற வாலிபர்கள், அம்பரா துணியில கூர்மையான எந்திரங்களாக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற வாலிபர்கள் எழும்பி கர்த்தருக்காய் எழும்பி பிரகாசிக்கிற ஒளியாய் ஆண்டவரே கர்த்தர் நீங்க எடுத்து பயன்படுத்த போகிறதற்காய் உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. அந்த குடும்பத்தை கர்த்தர் வேலியடைக்கிறதற்காய் சோத்திரம். கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறதற்காய் சோத்திரம் ஆண்டவரே. அந்த ஃபியூனரல் காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்பெடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இன்னும் அநேக தேவ பிள்ளைகள் சார்ல்ஸ் கிரேக்ஸ் அதன் மூலமாக ஆண்டவரே அவருடைய ஆண்டவரே விசுவாசத்தின் பாதையை பார்த்து அநேக ரட்சிப்புகளை கொண்டு வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் நீர் அப்படி செய்கிற அந்த நன்மையான தயவுக்காக உம்மை சோத்தரிக்கிறோம் அப்பா. வேலியடைத்து கொள்ளுங்க, அந்த குடும்பத்தை பாதுகாத்து வழி நடத்துங்க. உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஆசீர்வதித்து செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த வேளையிலும் கூட நாங்கள் நேற்று தினத்தில் நாங்கள் அந்த லண்டன் பட்டணத்துக்கு நாங்கள் கடந்து போன சர்ச் யுனைடெட் ஃபெலோஷிப் யூகே தேசத்தில் இருக்கிற எல்லா அநேக தமிழ் போதகர்கள், தமிழ் சபையை தமிழ் சபை நடத்தி கொண்டிருக்கிற அநேக தமிழ் போதகர்கள், அதில் அநேக தலைமை அதாவது ட்ரஸ்டீஸாக இருக்காங்க, பிரசிடெண்ட்டாக இருக்கிறாங்க. பாஸ்டர் பிஷப் குமார் அவங்க பிரசிடெண்ட்டாக இருக்கிறாங்க, பாஸ்டர் சீசர் மற்றும் அநேக தேவ பிள்ளைகள், பாஸ்டர் ஸ்டீஃபன் பிரேம்குமார் மற்றும் அநேக தேவ பிள்ளைகள் அந்த ட்ரஸ்டியில் இருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களை எடுத்து இம்மட்டு வழி நடத்தி கொண்டிருக்கிற உடைய நல்ல கிருபைகளுக்காய் சோத்திரம். ஒரு விஷயம் கூட அந்த கஃப் அந்த நிறுவனத்துக்காக நம்ம ஒருமனப்பட்டு
தேவனுடைய ராஜ்யம் அவர்கள் மூலமாய் கட்டப்படத்தக்கதாக அநேக காரியங்களை அவர்கள் உதவி செய்திருக்கிறார்கள். இலங்கை தேசத்தில், இந்திய தேசத்தில் பல இடங்களிலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஏழை எளிய ஜனங்களுக்கு அவர்கள் உதவி செய்து கொண்டு வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதற்கு நேற்று அவர்கள் அந்த ஸ்லைடு மூலமாக நாங்கள் கண்டறிய கர்த்தர் கிருபை செய்தார். ஒரு விஷயம் கூட அந்த கூடுகையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக இன்னும் அநேக வாலிபர்கள் அதன் மூலமாக தேர் பிளானிங் ஃபார் த ஜோஷுவா ஆர்மி, வாலிபர்கள் கடைசி கால சந்ததிகளை கர்த்தர் எழுப்பி கர்த்தர் அநேக சபைகளில் இருந்த அந்த ஒத்துழைப்பு, அந்த ஒருமனம், சபைகளில் அந்த ஒருமனம் ஒற்றுமை காணப்படத்தக்கதாக தான் அநேகர் ஆதி அப்போஸ்தலர்கள் ஒன்று கூடி அவர்கள் ஒருமனப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அந்த காலம் இந்த கடைசி நாட்களிலே எந்த சபை வேறுபாடு இன்றி எல்லா சபைகளும் ஒன்றாக இணைந்து கர்த்தருக்காய் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு அவர்கள் அதை செய்திருக்கிறபடினாலே நம்ம ஒரு விஷயம் கூட அந்த கஃப் நிறுவனத்திற்காக நம்ம ஒருமனப்பட்டு நம்ம ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே, அந்த கஃப் நிறுவனத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அநேக போதகர்களை ஒன்று கூட்டி, அநேக திருச்சபைகளை ஒன்று கூட்டி அவர்கள் ஒருமனப்பட்டு தேவனுடைய ஊழியக்காரர்களாக ஆண்டவரே இந்த தேசத்தினுடைய எழுப்புதலுக்காகவும் இந்த தேசத்தில் ஆண்டவரே இன்னும் அநேக வாலிபர்களை கடைசி கால சந்ததிகளை கர்த்தரண்டை கொண்டு வரவும் அவர்களால் முடிந்த ஆண்டவரே அப்பா ராஜ்யத்துக்கு பிரயோஜனம் உண்டாகத்தக்கதாக, தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனம் உண்டாகத்தக்கதாக அநேக ஏழை எளிய மக்கள், திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், அநாதைகள் ஆண்டவரே பல தேசங்களுக்கு உதவிக்கரங்கள் நீட்டி இந்தியா இலங்கை தேசங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறதை கர்த்தர் நீர் அறிவீர். கர்த்தர் ஆண்டவரே அந்த கஃப்ல இன்னும் அநேக பாஸ்டர்ஸ், லீடர்ஸை சேர்த்து கொள்ள கர்த்தருடைய ஆவியானவர் நீர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தர் அவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் கிருபையும் கொடுத்து அதனதின் காலத்திலே அவர்கள் யார் யாருக்கு ஆண்டவரே உதவி செய்ய, யார் யாருக்கு ஆண்டவரே அவர்கள் தங்களுடைய ஆண்டவரே காரியங்களை தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு பயனுள்ளதாக கர்த்தர் ஆண்டவரே அந்த கஃப் நிறுவனத்தை எடுத்து நீங்கள் பயன்படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அதில் இருக்கிற போதகர்களுக்காக, அதில் இருக்கிற லீடர்ஷிப்புக்காக, ட்ரஸ்டிக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தேவன் அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து, ஆலோசனைகளை கொடுத்து, ஆண்டவரே நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை கொடுத்து, தேவ சித்தத்தை அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்கத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே நெகேமியா சொன்னது எழுந்து கட்டுவோம் என்று சொன்னது போல கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவரே இப்படிப்பட்ட தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு இன்னும் அநேக போதகர்கள், இன்னும் அநேக ஆண்டவரை திருச்சபைகள் ஒன்று கூடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தருடைய ஆவியானவர் அந்த கஃப் நிறுவனத்தை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உங்களுடைய தேவைகள் அநேகம் உண்டு, ஆனாலும் கர்த்தர் அந்த தேவைகளை நீர் சந்திக்கிறபடினால் உமக்கு சோத்திரம். ஆண்டவரே, ஒரு மனதை கட்டளையிடுகிறதற்காய் சோத்திரம், ஒரு சமாதானத்தை கட்டளையிடுகிறதற்காய் சோத்திரம். ஆண்டவரே, இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிற இடத்திலே ஆண்டவரே நீங்க வாசம் பண்ணுகிறபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அது ஆரோன் சிரசிலிருந்து வழிந்தோடுகிற தைலத்திற்கு ஒப்பாக, எர்மோன் மலையில இருந்து ஆண்டவரே அப்பா இறங்கி வருகிற தைலத்திற்கு ஒப்பாக இருக்கிறபடினாலே அந்த இடத்தில் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் நான் கட்டளையிடுகிறேன் என்று சொல்லியிருக்கிறபடினாலே ஒருமனப்பட்டு ஆண்டவரே தேவனுடைய ராஜ்யத்தை ஆண்டவரை கட்டுகிற பொழுது, ஒருமனப்பட்டு தேசங்களில் ஒன்று கூடி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற பொழுது அந்த இடத்துல ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் நீங்க கட்டளையிடுகிறபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, ஆண்டவரே, அந்த கஃப் நிறுவனத்தில் இருக்கிற பிரசிடென்ட்டாக இருக்கிற பிஷப் குமார் ஆண்டவரே மற்றும் அநேக ட்ரஸ்டிகள் இருக்கிறாங்க, ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே அந்த நிறுவனத்தை பாதுகாத்து கொள்ளுங்க. அந்த நிறுவனத்தில் தெய்வீக சந்தோஷ சமாதானம், தேவனுக்கு அடுத்த காரியங்களை அவர்கள் நேர்த்தியாய் செய்ய இன்னும் கர்த்தர் போதுமான ஞானத்தையும் ஆலோசனையும் கிருபையும் ஆண்டவரே சாலமோனுக்கு நீர் கொடுத்தீரே. ஆண்டவரே, அதே போல இந்த ஜனங்களை விசாரிக்கவும், நியாயம் விசாரிக்கவும், அவர்களை நீதியின் பாதையில நடத்தவும், தேசத்தை நீதியின் பாதையில நடத்த கர்த்தர் அந்த கஃப் நிறுவனத்திற்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, கர்த்தர் நீர் ஜெபத்திற்கு நீர் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அந்த நிறுவனத்திற்காக அநேக ஜெபிக்கிற ஜனங்களையும் கொடுக்கிற ஜனங்களையும் கர்த்தர் நீர் எழுப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் அப்படி செய்கிற அந்த தயவுக்காக உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அடுத்ததாக
இந்த லிவர்பூல் பட்டணத்துக்காக நம்ம செபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னும் அநேக ஜனங்களை நாம் சந்திக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆவியானவர் எங்களுக்கு ஆண்டவரே அந்த எவாஞ்சலிசம் மினிஸ்ட்ரிஸ் சுவிசேஷ ஊழியத்தை நிறைவேற்ற கர்த்தர் நமக்கு அந்த திட்டங்களை துரிதமாய் நாங்கள் செய்து முடிக்க பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படி ஆத்துமாக்களை கர்த்தர் இந்த ஆண்டவரே பட்டணத்தில் இருக்கிற ஆத்துமாக்களை தேவன் சபையில் அனுதினமும் சேர்க்கும்படியாக ஆண்டுடைய சமூகத்தில் ஒருமனப்பட்டு செபிப்போம். பரலோக தகப்பனே, இந்த வேலையிலும் ஆண்டவரே இந்த லிவர்பூல் பட்டணத்தை உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் இந்த பட்டணத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, தேவனை அறியாத ஜனங்கள், ஆண்டவரே வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்கிற ஜனங்கள், கர்த்தர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்கள் கொண்டு வரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் இந்த தேசத்தில் ஒரு எழுப்புதலை கட்டளையிடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் வாலிப பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்கள் தொடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அதே போல சுவிசேஷ ஊழியத்தை அறிவிப்பதற்கான அந்த பணிகளை ஆண்டவரே, அந்த லீஃப்லெட் பேனர்ஸ் எல்லாவற்றையும் கர்த்தர் நீங்கள் பொறுப்பெடுக்கும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவரே அதை நேர்த்தியாய் செய்து முடிக்க பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் நீர் அப்படிப்பட்ட காரியங்களை நீர் செய்கிறதற்காக உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் சோத்தரிக்கிறோம். உம்முடைய அன்பின் கரத்துக்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அப்பா, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அடுத்ததாக ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கிற நோயாளிகள், ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கிற வியாதியஸ்தர்களுக்காக மரண படுக்கையில் போராடி கொண்டிருக்கிறவர்கள், சிறு பிள்ளைகளாக இருக்கலாம், வாலிபர்களாக இருக்கலாம், முதியோர்களாக இருக்கலாம், நடுத்தரம் உள்ளவர்களாக இருக்கலாம். ஆண்டவர் அவர்களை சுகப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர்களை சுகப்படுத்த வேண்டும். ஒருவேளை தன்னுடைய ஒரே பிள்ளைகளை இழந்திருக்கலாம், அல்லது உறவினர்களை இழந்திருக்கலாம். ஒருவேளை அவர்களையும் கர்த்தர் ஆறுதல் படுத்தும்படியாக தேவனுடைய ஆவியானவர் இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே இந்த UK முழுவதும் பல ஹாஸ்பிட்டல்ஸில் பேஷண்ட்டுங்க எப்போது நிரம்பிக்கொண்டே இருக்கிறது. கர்த்தர் ஒரு அற்புதம் செய்ய வேண்டும். தேசத்தில் பாவம் பெருகுகிற பொழுது சாபம் பெருகும், வியாதிகள் பெருகும். ஆகவே இப்படிப்பட்ட காரியங்கள் பாவத்தின் நிமித்தம் இந்த தேசத்தில் வருகிறபடினாலே கர்த்தர் அதிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக நம்ம செபிப்போம். தகப்பனே, உம்மை சோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த வேலையிலும் ஆண்டவரே இந்த UK தேசத்தில் இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கிற வியாதியஸ்தர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். நர்சிங் ஹோமில் இருக்கிற வியாதியஸ்தர்களுக்காக செபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை நீங்கள் தொடும்படியாய் செபிக்கிறப்பா. வியாதியில் இருக்கிற சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், ஆண்டவரே வயது முதிர்ந்தவர்கள், ஆண்டவரே மரண படுக்கையில் இருக்கிறவர்கள், இயேசுவின் நாமத்தை அறியாமல் இருக்கிற ஜனங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். அந்த ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். அந்த ஜனங்கள் உம்முடைய தழும்புகளால் சுகமுண்டாகும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை நீங்கள் சந்திக்கும்படியாய் செபிக்கிறோம். நொறுங்குண்ட இருதயத்தினுடைய குமுறல்களை கர்த்தர் நீர் கேட்டிருக்கிறபடினால், அறிந்திருக்கிறபடினால் ஆண்டவரே, உம்மை அறியாதவர்கள் உம்மை நோக்கி கூப்பிட்டு கொண்டு இருக்கலாம். மரண படுக்கையில் சுகமடிக்கும்படிக்கு, கேன்சரில் பாதிக்கப்பட்ட ஜனங்கள் சுகம் கொடுக்கும்படிக்கு ஆண்டவரே உம்மை அறியாமல் கூப்பிட்டு கொண்டு இருக்கலாம். அந்த சத்தத்திற்கு, அந்த ஜபத்திற்கு கர்த்தர் நீர் பதில் கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம். அப்பா, வியாதியஸ்தர்களுக்காக ஆண்டவரே அநேக மற்ற ஆண்டவரே அப்பா ஜெபிக்கிற ஜனங்கள் அவர்கள் கைகளை வைத்து ஜெபிக்கிற பொழுது வியாதிகள் சொத்தமடையும்படி நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அநேக வியாதியஸ்தர்களை கர்த்தர் சபையில கொண்டு சேர்க்கும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை அவர்களை தொட்டு சுகப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தருடைய தழும்புகளால் அவர்கள் சுகமுண்டாகும்படி நாங்கள் செபிக்கிறோம். தேவனுடைய இரத்தத்தினால் ஆண்டவரே அந்த வியாதிகள் எல்லாம் விலகும்படி நாங்கள் செபிக்கிறோம். கேன்சர் வியாதிகள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால மறைந்து போகும்படி செபிக்கிறோம். ஆண்டவரே, பிரெயின்ல இருக்கிற டியூமர்ஸ், ஹெமரேஜ் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே சுகமுண்டாகும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே விசேஷமாக ஆண்டவரே இந்த நாட்கள் அநேக ஆண்டவரே நடுத்தரம் உள்ள பிள்ளைகளுக்கு, ஆண்டவரே பெண்களுக்கு, ஆண்டவரே கேன்சர் மூலமாக, பிரெயின்ல டியூமர் மூலமாக, ஹெமரேஜ் மூலமாக, ஹைப்பர் டென்ஷன் மூலமாய் அநேக தேவ பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் அந்த காரியங்களை கர்த்தர் நீர் தடுத்து நிறுத்தும்படியாய் செபிக்கிறோம். அந்த வாதையை கர்த்தர் நீக்கி போடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய அனுக்கிரகம் இறங்கும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை இறங்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, தேவன் இந்த தேசத்துக்கு மனம் இறங்கும்படியாய்
கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஹாஸ்பிட்டலில் அநேக ஜனங்கள் ஆண்டவரே பெட் இல்லாமல் 20 மணி நேரம் 15 மணி நேரம் ஆண்டவரே வெயிட்டிங் ரூமில் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்பா கர்த்தர் ஆண்டவரே மனமிறங்குவீராக. இந்த தேசத்தில் உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை வெளிப்படும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் இந்த தேசத்தில் சேமத்தை கட்டளையிடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை இந்த தேசத்தை மூடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அப்பா கர்த்தர் கொடுக்கிற விடுதலைக்காய் உமக்கு சோத்துறோம். கர்த்தர் கொடுக்கிற சுகத்திற்காய் உமக்கு சோத்துறோம். மரண படுக்கை நீர் மாற்றி போட்டதற்காய் உமக்கு சோத்துறோம். ஆண்டவரே கர்த்தர் நீர் உம்முடைய பிள்ளைகளை சாட்சியாய் நிலைநிறுத்துகிறதற்காக உமக்கு சோத்துறோம். ஆண்டவரே உம்முடைய அன்பின் கரத்துக்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே செபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே. ஆமேன் ஆமேன். கடைசியாக காரியங்களுக்காய் செபிக்க போகிறோம். தேசத்தில் அநேக பிள்ளைகள் வேலை இல்லாமல் இருக்கிறதை பார்க்கிறோம். பல தேசங்களில், இந்தியா தேசத்தில், UK தேசத்தில் மற்றும் அநேக தேசங்கள், துபாய் மற்றும் அபுதாபி என்று சொல்லி பல தேசங்களில் அந்த வாலிப பிள்ளைகள், அதாவது அதே போல் ஐடி கம்பெனியில் இருக்கிற தேவ பிள்ளைகள், இன்றைக்கி அநேக ஐடி கம்பெனியில் இருக்கிற கம்பெனிஸ் எல்லாம், நிறைய கம்பெனிஸ் எல்லாம் ஷட் டவுன் ஆகி கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். ஏஐ டெக்னாலஜி மூலமாக மேலதிகாரிகள் பதவியிலிருந்து நீக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அவர்களுக்கும் ஃபேமிலி உண்டு, குடும்பம் உண்டு மற்றும் பொறுப்புகள் எல்லாம் உண்டு. ஆனாலும் தேவன் அவர்கள் சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தர் அவர்களுக்கு ஒரு வழியை திறந்து கொடுக்கும்படியாய் நம்ம ஒருமனப்பட்டு நம்ம செபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவன் எல்லா இக்கட்டிலிருந்து விடுவித்து அவர்களை திரும்பவும் அவர்கள் துளிர்க்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும்படியாக, வேலை வாய்ப்புகளை கர்த்தர் உண்டு பண்ணி கொடுக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்ய எல்லாம் ஒருமனப்பட்டு வாய்களை திறந்து செபிப்போம். Let us pray for the people, those who are jobless, so that the God may do miracle in their life to save their family, to nourish their family. தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இந்த வேலையிலும் ஆண்டவரே வேலையில்லாமல் இருக்கிற வாலிபர்களுக்காய் செபிக்கிறோம். வேலையில்லாமல் இருக்கிற அதிகாரிகளுக்காய் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் ஒரு விஷயம் மனமிறங்கி ஆண்டவரே அநேக ஐடி கம்பெனிகள் ஆண்டவரே பூட்டப்பட்டு வருகிறதை பார்க்கிறோம். அப்பா அநேக கம்பெனிகள் ஆண்டவரே அதிகாரிகள் நீக்கப்பட்டு வருகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் ஒரு விஷயம் மனமிறங்கி அவர்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அப்பா அதற்கு ஒரு மாற்று வேலை உண்டாக்கி கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் மனமிறங்குவீராக. உடைய குடும்பங்கள் பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே பொறுப்புகளில் இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே இந்திய தேசத்தில் அநேக ஐடி கம்பெனிகள் சமீபத்தில் ஆண்டவரே மூடப்பட்டு வருகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். லார்ட் கிவ் them an alternative job for them Lord. நீங்க அப்படி செய்கிற அந்த தயவுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நீங்க சொன்னீங்களே, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லியிருக்கிறீங்களப்பா. இந்த ஆபத்தால் இந்த சூழ்நிலைகளிலே கர்த்தர் அவர்களுக்கு ஒரு அடைக்கல பட்டணமாய் இருக்கும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தர் அவர்களுக்கு ஒரு ஆதரவாய் இருக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் அவர்களுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணி கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம். அவாந்திர வழியில் அவாந்திரத்தில் ஆண்டவரே அவாந்திர வேலியில் வழிகளை உண்டு பண்ணுகிற தேவன் ஆண்டவரே நீர். ஆண்டவரே வனாந்திரத்தில் வழிகளை உண்டு பண்ணுகிற தேவனப்பா நீர். கர்த்தர் வழியை நீங்க உண்டு பண்ணி கொடுக்கிறதற்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஆகாருக்கு ஆண்டவரே ஒரு நீரூற்றி உண்டாக்கின தேவன், இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு ஒரு நீரூற்றி காணப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் நீங்க அப்படி செய்கிற அந்த தயவுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சோர்ந்து போய் விடாய்த்து போயிருக்கிற அப்படிப்பட்ட ஜனங்களை கர்த்தர் நீர் தைரியப்படுத்தி விசுவாசத்தில் தலைத்திருக்க, உறுதியாக இருக்க கர்த்தர் அவருடைய விசுவாசத்தை நீர் பலப்படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இப்படிப்பட்ட ஜனங்கள் ஆன்சைட்டி டிப்ரெஷனுக்குள்ளாக கடந்து போகாதபடிக்கு கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய பிரசன்னம் அவர்களை பாதுகாக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் நீங்க அப்படி செய்கிற அந்த தயவுக்காய் உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் சோத்தரிக்கிறோம். தகப்பனே இம்மட்டும் நாங்கள் ஏறெடுக்கப்பட்ட ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும்
கர்த்தர் நீர் பதில் கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அதை கவனமாய் நீர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர். ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் கர்த்தர் நீர் பதில் கொடுத்து ஆமென்றும் ஆமேன் என்று நீங்கள் பதில் கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீங்கள் ஆண்டவரே இனி வருகிற நாட்களிலே என்னென்ன காரியங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய உள்ளத்திலே ஏவி எழுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய அன்பின் கரத்துக்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே. ஆமேன் ஆமேன். ஆண்டுடைய வார்த்தைக்காக ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தையை கடந்து செல்வோம். பிதாவே, இந்த நேரத்துக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாளிலும் எங்களோடு நீங்கள் பேச போகிற கிருபையுள்ள உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. உம்முடைய வசனம் எங்களை வழி நடத்தட்டும். நீதியின் பாதையில் ஆண்டவரை எங்களை சீர்படுத்துகிற பாதையில், எங்களை ஒழுங்குபடுத்துகிற பாதையில், எங்களை சுத்திகரிக்கிற பாதையில் கர்த்தருடைய வார்த்தை எங்களோடு நீர் பேசும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரோடும் பேசுவீராக. கர்த்தர் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை எங்களோடு நீர் பேசி உடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். அடியனை சிலுவை நிழலில் மறைத்து கொள்ளும். கர்த்தர் பேசுவீராக. ஆண்டவரே, ஜனங்கள் அதை இருதயத்தை திறந்து செவிகளை திறந்து அதை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே அதன்படி நடக்க பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. யூடியூப்பில் பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை அவர்களோடு கடந்து போகும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அற்புத அடையாளங்களை பெற்றுக்கொள்ளட்டும், சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும், ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளட்டும், உடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தை உங்கள் ஒவ்வொருவரோடும் இடைப்படுகிற அந்த நல்ல கிருபைக்காக தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் என்னென்ன காரியத்தை பார்த்தோம் என்று 2 காரியங்களை குறித்து கடந்த சில வாரங்களாக நாங்கள் தியானித்து கொண்டு வருகிறோம். ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கில் நம்ம தியானித்து கொண்டு வந்தோம். என்ன காரியங்களை நாங்கள் தியானித்த ஞாபகம் இருக்குதா? இல்லை, என்ன டாப்பிக்கில் தியானித்து வந்தோம்? கிரீடம். சரி, வேற இன்னொரு டாப்பிக்கும் தியானித்தோம். என்ன டாப்பிக்கில் தியானித்தோம்? பிதாவுக்கு பிரியமானவைகள். ஆமேன். மறக்கக்கூடாது. ஒருவேளை கண்டென்ட் நீங்கள் ரிவைஸ் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். அட்லீஸ்ட்டு என்னென்ன டாப்பிக்கில் நம்ம தியானித்து இருக்கிறோம் அப்படிங்கிறது உங்கள் நினைவில் இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் அந்த வசனம் நம்முடைய இருதயத்தில் ஸ்டோர் பண்ணி இருக்கிற போது தான் அது ஏற்ற வேளையில் அந்த வசனத்தை நினைவூட்டுகிற ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் இருந்து அவர் எடுத்து நம்மை நினைவூட்டுவார். ஹல்லேலூயா. ஆமேன். என்ன ஆமேனே வர மாட்டேங்குது? ஆமேன். நம்முடைய இருதயத்தில் இருக்கணும். We should store the word of God in our heart. Then exactly in particular time, in the difficulties and sufferings and in different scenarios, God will remind, the Holy Spirit will remind the word of God which is stored in your heart, and He will bring into your sight, or Holy Spirit will bring in your remembrance, so that word will encourage you, or that word will heal you, that word will sustain you and move forward, help you to move forward. Amen. அதாவது அகப்பையில் ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, பானையில் சோறு இருந்தால் தான் அகப்பையில் வரும்பாங்க. அப்படி தானே? இஃப் யூ ஹாவ் ரைஸ் இன் த பாட், தென் ஒன்லி யூ கேன் கெட் இட் இன் த வெசல், இன் த ஹேண்ட், இன் அ வெசல். பானையில் சோறு இருந்தாலும் அகப்பையில் அகப்படும்பாங்க. அதே மாதிரி நம்முடைய இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தை இருக்கணும். இருந்தால் தான் அங்கேருந்து ஆவியானவர் நினைவூட்டுவார். நம்முடைய இருதயத்தில் இஃப் யூ ஆர் நாட் ஸ்டோரிங் த வேர்ட் ஆஃப் காட் இன் டு யுவர் ஹார்ட், ஆண்டவர் பாப்பார், இவன் ஏதாட்டி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறானா இருதயத்தில்,
என் வார்த்தையை அவன் இருதயத்தில் வச்சிருக்கிறானா? இஸ் he stored பைபிள் வேர்சஸ், மெமரி வேர்சஸ் இன் யுவர் ஹார்ட்? ஆண்டவர் பாப்பார், இவன் ஒன்றுமே இல்லையே, இவன்ட்ட என்னத்திலிருந்து எடுத்து காட்டுறது? நான் சொல்கிற புரியுதா உங்களுக்கு? இஃப் யூ ஹாவ் த வேர்ட் ஆஃப் காட், அதனால தான் தாவீது சொல்கிறார், உம்முடைய வார்த்தையை நான் என் இருதயத்தில் நான் வைத்தேன், உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உடைய வார்த்தையை நான் இருதயத்தை. ஏன்னா அந்த வார்த்தை அப்பப்போ நினைவூட்டி கர்த்தருக்குள்ளே வழி நடத்தும். ஹல்லேலூயா! கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் கூட ஒரு 3 காரியங்களை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்து நாங்கள் செபிக்க நாங்கள் போகிறோம். ஹல்லேலூயா! இந்த நாட்டில் வந்து WWW அதான் மெசேஜ். சொல்லுங்கள், WWW. நீங்கள் www.com இல்லை, 3 W's அதனுடைய அப்ரிவேஷனாக உங்களுக்கு நான் ஒன்றா நான் சொல்ல போகிறேன். சரியா? ஃபஸ்ட்டு W அதனுடைய பேர் வேக் அப். சொல்லுங்கள், வேக் அப். வேக் அப் கால். ஆமென். உங்களுக்கு ஒரு வேக் அப் கால், இல்லைன்னா ஒரு வேக் அப் அலாம். சரியா? ஃபஸ்ட்டு Wக்குள்ள இது வேக் அப். சரி, ரோமன் சாப்டர் 13 verse 11 to 14. ரோமர் 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம். ரோமர் 13 சாப்டர் 13 verse 11 to 14 வசனத்தை நான் வாசிக்கிறேன். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகள் ஆனபோது இரட்சிப்பு சமீபமாயிருப்பதை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாயிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆங்கிலத்தில் வாசிப்போம். And that knowing the time that now it is high time to wake out of sleep, for now is our salvation nearer than when we believed. Hallelujah. வேதம் சொல்லுகிறது, நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று. This is the time. அதில் ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக கொடுக்கப்படுது. Now it is the high time to wake out of sleep. We need to wake up from our sleep. We need to wake up from our slumbering sleep. We need to wake up. ஏன்னா this is the alarming time. வேலை ஆயிற்று, கடைசி காலம். அங்க வசனம் சொல்லுகிறது, and that knowing the time, காலத்தை நாம் அறிந்தவர்களாய் நாம் இப்படி நடக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தில் ஒவ்வொரு காலங்கள் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆரம்ப நாட்களிலே பார்க்கிறோம், நோவாவின் நாட்களிலே, அந்த நாட்களிலே நியாயப்பிரமாணங்கள் கொடுக்கப்படவில்லை. அவர்கள் மனசாட்சியின் காலத்திலே வாழ்ந்தார்கள். தனக்கு மனசாட்சி, நன்மை தீமைக்கு எது நன்மை எது தீமை என்று அறிந்து தன்னுடைய மனசாட்சியின்படி அவர்கள் வாழ்ந்து வந்த காலங்கள் வந்தது. பிறகு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி மோசேயை ஆண்டவர் தெரிந்தெடுத்து 10 கற்பனைகளை கர்த்தர் கொடுத்து, நியாயப்பிரமாணங்களை கர்த்தர் கொடுத்து, நியாயப்பிரமாணத்தின் காலத்தை கர்த்தர் வழிநடத்தி வந்தார். அதற்கு பிறகு ராஜாக்களுடைய காலம், தீர்க்கதரிசிகளுடைய காலம், கர்த்தருடைய வார்த்தையாக அவர்கள் தீர்க்கதரிசிகள் மூலமாக, ராஜாக்கள் மூலமாக கர்த்தர் வழிநடத்தி வந்த காலம் இருந்தது. பழைய ஏற்பாட்டு நாட்கள் அதை முடித்த பிறகு இயேசு இந்த பூமிக்கு மனுஷராக மனுக்குலம் எடுத்து இந்த பூமிக்கு வந்து, ஆண்டவர் இந்த பூமியில் தன்னுடைய பரலோக ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கவும், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த ரகசியங்களையும் தேவன் தன்னுடைய சீஷர்களுக்கு ஆண்டவர் அறிவித்து வந்த நாட்கள் உண்டு. கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலம் அப்போஸ்தலர்கள் நாட்களிலே, இப்போவும் அந்த நாட்களிலே தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய கிருபை தேவ ஜனங்கள் மேலே ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது.
I would like to tell you there are different scenarios of the seasons of the timing. In the Old Testament, you can see from the beginning in the Noah's period, the time period is like they live according to their conscience, according to their heart, according to their conscience, which is right or bad, they live according to that. Later on, Moses came to lead the Israelite people when the commandment was given. நியாய பிரமாணத்தின் the commandment was given, 10 commandment was given to Moses. So during that time, they go according to the the covenant. What are the covenant was being given to the Israelite people? They follow the commandment through Moses. And later on, you can see God speak to them through the prophets and through the kings to the Israelite people. And after the Old Testament, in the New Testament, the time period came is a grace period when the Jesus was born in the flesh and he came into the earth to preach the kingdom of God and also to teach the disciple about the grace abundantly poured in this earth. காலம் கிருபையின் காலத்துக்குள்ளாக நடந்து கொண்டிருக்கிற போதிலும் அதற்கு பிறகு நாங்கள் பார்க்கிறோம், நாட்கள் கடந்து போய்விட்டது, பல ஆண்டுகள் கடந்து போய் இப்போ நாங்கள் பார்க்கிறோம், இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் என்ன காலம்? கடைசி காலம். இதுக்கு மேலே காலமே கிடையாது. The time which we are living, this is the end times. This is the end times. இனி ஒரு தலைமுறை வருமானே நமக்கு தெரியாது. இனி ஒரு தலைமுறை வருமானே தெரியாது. யோபுவின் இருந்த நாட்களிலே, when Job was living, Job suffered a lot. But if you read, you can see Job, he saw 3 more generation. பிள்ளைகளின் சந்ததியை யோபு பார்த்து, யோபு வருத்தப்பட்டு வியாதியினால் பாதிக்கப்பட்டு இருந்த நாட்களுக்கு பிறகு தேவன் யோபுனுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை ஆசீர்வதித்த பிறகு யோபு 3 தலைமுறைகளை பார்த்து அவன் கர்த்தருக்குள் நித்திரையடைந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ யோபு அந்த முன்னிலைமை பின்னிலைமை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்த அந்த நாளிலே 140 ஆண்டுகள் பின்னே யோபு வாழ்ந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. After the suffering of the Job, when he was being suffered, and after that he seen 3 generation. He seen 3 generation and he received the blessing of the double portion of the blessing. If you read on Job 42, you can see that. So அங்கே வேதத்தில் சொல்லப்பட்டு நான் அந்த வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். யோபு ஜோப் 42 திருப்பிக் கொள்ளுங்கள். யோபு 42 அதிகாரம் 42 அதிகாரத்திலே verse 12. ஓகே, அதுக்கு பிறகு verse 15 and 16. போதும். You can see on verse 16, put verse 16. இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து எத்தனை தலைமுறை கண்டான்? 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். After his long suffering, after the long suffering, he received the double portion, and also he saw the 4 generation. He saw his children's and children's and children's, and he lived further 140 years. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். யோபு வாழ்ந்த அந்த 4 தலைமுறைகள் அல்லது யோபு இருந்த அந்த 140 வருடங்கள், யோபு வாழ்ந்த அந்த நாட்கள் இப்போ நம்ம வாழ்ற இந்த கடைசி காலத்தில்
அந்த 4 தலைமுறைகளை பார்க்க முடியுமா, முடியாதா? We cannot see. We won't able to see 4 generation further. We won't able to see another 140 years. Why? Because we are living in the end times. We are living in the urgency. We are living in the emergency time. Emergency time. ஒரு நபருக்கு, யாருக்காவது நோயாளிக்கு கார்டியாக் அரெஸ்ட் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? What they do if somebody was not breathing, not talking? CPR கொடுப்பாங்க, ஆக்சிஜனும் கொடுப்பாங்க. Immediately they give cardiac compression. CPR கொடுப்பாங்க. Why? To save their life. அவங்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு. இன்னைக்கு நான் சொல்கிறேன், நம்ம அப்படிப்பட்ட ஒரு எமர்ஜென்சியான சூழ்நிலையில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய ஆத்துமா எந்த நேரத்தில் நம்மளை விட்டு போகும்னு நமக்கு தெரியாது. We don't know when our soul or when our life will depart from our body. We may not know. இன்னைக்கு உங்களோட பேசிகிட்டு இருக்கேன், நிறைய பேர் தூக்கத்திலே பாதியிலே போயிடுறாங்க. கணவர் வீட்டை விட்டு வெளியே போகிறான்னு வைங்க, இல்லை மனைவி வீட்டை விட்டு வெளியே போகிறாங்கன்னு வைங்க. கணவர்கிட்ட சொல்லாமல் போனான்னா சரி பரவாயில்லன்னு விட்டுருவார். ஆனால் கணவன் வந்து மனைவியிட்ட சொல்லாமல் போனான்னா, போயிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லாமல் போனான்னா, ஏன் சொல்லாமல் போனீங்க, ஏன் என்கிட்ட தெரிவிக்கல? இப்போ நம்ம தூக்கத்திலே போயிட்டோன்னா சொல்லாமல் போயிட்டாரேன்னு சொல்ல முடியுமா? அவரை போய் ஆண்டவர்கிட்ட போய் அவன்கிட்ட போய் நம்ம கேள்வி கேட்க முடியுமா? என்ன ஆண்டவரே, போகிறக்கு முன்னாடி சொல்லிட்டு போகலாம்ல, உம்மிட்ட தான் வந்திருக்கிறாரு தெரியும், அட்லீஸ்ட் ஒரு வார்த்தை நான் போகிறேன்பான்னு சொல்லிட்டு போகலாம்ல. We are in the emergency situation. Amen. காலத்தை நாம், go back to the Romans chapter 13 verse 14. Romans chapter 13 and verse 15. Put 15. Okay, 14 and 11 to 14. Put 11 to 14. 11. Okay, that's 11th one. Okay. நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க காலத்தை நாம் அறிந்தவர்களா இருக்க வேண்டும். We are living in the end times. இந்த காலத்தில் we need to wake up. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, we need to wake up. நான் சொல்றேன், if you don't wake up, இந்த காலத்தில் நீங்க எழுந்திருக்கலீங்கன்னா இனி காலம் கிடையாது நீங்க எழுந்திருக்கிறதுக்கு. You got it? If you don't wake up in this end time, there is no other time was given for you to wake up. நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு அதை இன்னும் ஸ்ட்ராங்கா அந்த காலத்தை நீங்க புரிஞ்சு கொள்றதுக்காக நான் உங்களுக்கு ஒரு இல்லிஸ்ட்ரேஷன் கொடுக்குறேன், ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். உங்களுக்கு காலைல 6 மணிக்கு ஃப்ளைட்டு, இந்தியாவுக்கோ ஸ்ரீலங்காவுக்கோ எங்கே போகிறதுக்கோ 6 o'clock ஃப்ளைட்டு. நீங்கள் அலாம் வச்சுருக்கிறீங்க, எத்தனை மணிக்கு வைப்பீங்க? எத்தனை மணிக்கு? 3 o'clock. சரி, ஆனால் ஆக்சுவலாக 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஏர்போர்ட்டில் இருக்கணும். அப்போ எத்தனை மணிக்கு வைக்கணும்? 2 மணிக்கு நீங்கள் அலாம் வைக்கிறீங்க. உங்களுக்கு அலாம் அடித்ததே உங்களுக்கு தெரியல, தூங்கிட்டீங்க. அலாம் அடித்ததே தெரியல, யூ ஸ்லெப்ட். ஃப்ளைட்டு 6 o'clock, நீங்கள் கண்ணு முழிச்சு பார்க்குறீங்க, மணி 5:30. எப்படி இருக்கும்? The time was 5:30. 6 o'clock ஃப்ளைட்டு, யூ wake up at 5:30. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஃப்ளைட்டை பிடிக்க முடியுமா முடியாதா?
ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அதே போல தான், இஃப் யூ டோன்ட் வேக் அப் இன் டைம், இன் திஸ் எண்ட் டைம், ஐ வில் டெல் யூ, யூ வில் மிஸ் த ராப்சர். அவருடைய வருகையில் போக முடியாது. You will miss the rapture. The rapture, the flight, the rapture flight. ஆண்டுடைய வருகையில் நம்ம கைவிடப்பட்டு விடுவோம். We will be landed in the antichrist period. இதே பூமியில் தான் இருப்போம். 7 வருஷம் இரத்த சாட்சியாக மறித்து வருவோம். அதுக்கு அந்த டைமில் அந்த விசுவாசம் இருக்கணும். அப்போ தான் மறிக்க முடியும். இல்லாட்டினா ஐயோ பசிக்குதுன்னு போயிட்டு போடுப்பாடா சாப்பிட்றேன்னு வாங்கிடுவோம். காலத்தை நாம் அறிந்தவர்களாய் வசனம் சொல்லுகிறது, நாம் விசுவாசிகளான பொழுது ரட்சிப்பு சமீபமாக இருப்பதை பார்க்கலும் இப்போ அதிக சமீபமாக இருக்குது. அதாவது என்னன்னா, we are இந்த முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்படின்னா என்னன்னா, நம்ம ஆரம்பத்தில் கர்த்தரை விசுவாசித்ததை பார்க்கிலும் நம்முடைய அந்த ரட்சிப்பு இப்பொழுது அதிக சமீபமாக இருக்கிறது என்றால், we are in the end times. சொல்ல புரியுதா உங்களுக்கு? அந்த டைமிங் வந்துருச்சு. the clock was clicking. ஒரு காலத்தில் it was in the time of hours. In the Old Testament time, it was in the time of hours. Waiting time was in the hours. And then when you come to the New Testament, it turned into minute. But now, we are not in the hours, we are not in the minute, we are in the second. You got it? We are in the seconds. 60 seconds. 60 seconds சொல்றதுக்கு பதிலா இன்னும் நான் சொல்லுவேன், we are in the 58, 59 லாஸ்ட் செகண்ட்ஸில் இருக்கிறோம். அப்போ அந்த காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்தி கொண்டு நாம் விழித்திருக்கிறவர்களாக இருக்கணும். பக்கத்தில் பச்சாங்க, we need to wake up. We need to wake up. If you don't wake up, அடுத்த 2 W நீங்கள் செயல்படுத்த முடியாது. You cannot do the next W what you want to do. You understand? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும். தூங்கிட்டு இருக்கும்போது ஃப்ளைட்டை விட்டுருவீங்க, ராப்சரையும் விட்டுடுவோம். ஸோ இன்றைக்கி நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், ஆர் யூ கோயிங் டு வேக் அப்? இல்லை ஆண்டவரே நான் இன்னும் தூங்கட்டும் ஆண்டவரே, நான் இங்கே இருந்துக்கொண்டு விட்டுருவார். புரியுதா உங்களுக்கு? ஸோ திஸ் இஸ் த டைம் யூ நீட் டு வேக் அப். பக்கத்தில் சொல்லுங்கள், வேக் அப். வேக் அப் ஃபார் யுவர் ஏர்லி மார்னிங் ப்ரேயர். சொல்லுங்கள், wake up for your Bible reading. Wake up for your prayer. Wake up for your meditation. What are the spiritual activities what you want to do? You need to wake up first. நீங்க எந்திக்கலன்னா அதை நீங்க செய்யவே மாட்டீங்க. எந்திக்கலன்னா அதை நீங்க எந்திக்கிறவன் முழிச்சிருக்கிறவனை செய்ய வைக்கிறதுக்கே கஷ்டம். அப்போ தூங்குறவனை எப்படி செய்ய வைக்க முடியும்? முழிச்சிருக்கிறவங்கள ஒரு காரியத்தை செய்யுன்னு சொன்னால் அவனை செய்ய வைக்கிறதே கஷ்டமாக இருக்கிறது. தூங்குறவனை போய் செய்ய வைக்க முடியுமா? ஏய் டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு தட்டி விடுவான். You cannot encourage the person who is already sleeping. And also it is difficult to encourage the person who is already awake. We need to motivate more and more. Do it. So wake up first. If you turn to the Bible, Proverbs 6. Proverbs 6. Verse 6. நீதிமொழி 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போம். சோம்பேறியே போதும். யார்கிட்ட போய் கற்றுக்கொள்ளணுமா? சோம்பேறிட்டியா? அது நமக்கு பேர் வச்சிருக்கிறார் ஆண்டவர். யார்கிட்ட கற்றுக்கொள்ள சொல்றாரு? To whom you go and learn. And இப்போ நான் டேனியை பார்த்து சொல்கிறேன்,
hey, you go and learn to the ant about your university அப்படின்னு சொன்னா என்ன செய்வான்? Dad, are you fool? அப்படிமா. You go and learn to the ant about your GCSE அப்படின்னு சொன்னா, Dad, what happened to you? But the Bible tells what it tells. Go and learn to the ant. They are wiser than us. They are, that's why it tells, na, consider her way. Consider her ways and be wise. எறும்புகளிடத்தின் வழியை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். They are wiser. Why they are wiser? Go on the 7th verse. Next verse. அதற்கு பிரபுவும் கிடையாது, தலைவனும் கிடையாது, அதிகாரமும் இல்லாதிருந்தும் they have no guide, no overseer, no ruler. நமக்காவது பிள்ளைகளுக்கு பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க, சபைக்கு பாஸ்டர் இருக்கிறாங்க, தலைமை போதகர் இருக்கிறாரு, இவ்வளவு லீடர்ஷிப் இருந்தும் நம்ம என்ன பண்றது இல்லை? சொல்லுங்க, கேட்கறது இல்லை. You have parents, you have leaders, you have teachers, you have guidance, you have internet guidance, YouTube guide, Google guide, lot of guides you have, but still we are not doing. For the ant, no guide, no overseas, no ruler, but still they are wiser. Why? Go on verse 8. 8வது வசனத்தில் பாருங்க. கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். Provide her meat in the summer and gather her food in the harvest. அப்படின்னா என்ன பார்த்தேன்னா, அது எல்லா நேரமும் எப்படி இருக்குது? சுறுசுறுப்பாக இருக்குதுன்னு அர்த்தம். Gather the food. தனக்கு தேவையான ஆகாரத்தை தன் காலத்திலே சேர்த்து வைக்கிறது. தனக்கு தேவையான காரியத்தை அறுப்பு காலத்தில் தன் தானியத்தை சேர்த்து வைக்கிறது. ஆகாரத்தை சம்பாதித்து சேர்த்து வைக்கிறது. That's why they are wiser. So ஆகவே தான் இந்த காலத்தில், இந்த கிருபையின் காலத்தை அறிந்து தேவனுடைய வருகைக்கு தேவையான காரியங்களை நாம் ஆயத்தப்படுத்தி நாம் அதை சேர்த்து வைத்து we need to be get ready to go. Dude, this is the time. What are the things we need to gather everything and we need to be ready to go to rapture. Amen. That's why Bible tells go and learn to the ant. Even though it is very small, even though if you just squeeze it will die immediately, but Bible tells they are wiser. எப்படி பாருங்க, அந்த எறும்புகள் எல்லாம் ஆகாரத்தை சேர்த்து வைக்குது. நம்ம போனாலும் டப்புக்குன்னு நிடில் 4 திங்ஸை வாங்கி டப்புக்குன்னு போட்டு டப்புன்னு வந்துடுவோம். ஆனால் அதுக்கு தூக்கவும் முடியாது. நல்ல பெரிய உடம்பாக இருந்தால் தூக்கிட்டு வரும். அது இருக்கிறது தம்மா துண்டு. ants are very small. It will carry ஒரு சுகரை தூக்கிட்டு வர்றதுக்கு அது ஒன்றா வந்து சேர்த்து it will gather in this nest. அடுத்ததை நாங்கள் பார்க்குறோம், we need to wake up. ஆவிக்குரிய காரியத்தில் நம்ம எழுந்திருக்க வேண்டும். we need to wake up. மற்றொரு காரியத்தை நம்ம வாசிக்க போகிறோம். Jeremiah 51 verse I think 37 to 39. Jeremiah. அப்பொழுது பாபிலோன் குடியில்லாத மண்மேடுகளும் வலு சர்ப்பங்களின் தாபரமும் பாலும் ஈசல் போடப்படுவதற்கு இடமுமாய் போகும். verse 38, put 8, 38, 39. ஏகமாய் அவர்கள் சிங்கங்களைப் போல கிர்ச்சித்து சிங்கக்குட்டிகளைப் போல சத்தமிடுவார்கள். verse 9, 39. அவர்கள் கலிக்கும் சமயத்திலே நான் அவர்களுக்கு குடிக்கும் பானத்தை அவர்களுக்கு குடிக்க கொடுத்து அவர்கள் துள்ளத்தக்கதாக அவர்களை வெறியாக்குவேன். அதனால் அவர்கள் என்றென்றைக்கும்
விழிக்காத நித்திரை அடைவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த எந்திக்காத ஜனங்க இருக்காங்க பாருங்க, அந்த அந்த இது சொல்லுவாங்க, ஒரு இது சொல்லுங்க, கும்பகர்ணத்தை எழுப்பவே முடியாதும்பாங்க, அவன் தூங்கினே இருப்பான்பாங்க, ஒரு புராண கதை மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதே போல் ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணுவார், தேவனுடைய காரியத்தில் விழித்தெழாத ஜனங்களை இதே போல் நல்லா இப்போ வாஸ்தம் பாருங்கள், வாட் எவர் வி ரெட் வி கோ ஹோம் அண்ட் ரீட் ஆன் திஸ் ஒன். இதே மாதிரி ஆண்டவர் என்ன சொல்லி பார்ப்பார், கேட்கலன்னு என்ன பண்ணுவார்னா நல்லா தூங்கட்டும் தூங்க விட்டுருவார். என்ன பண்ணுவார், தூங்கட்டுன்னு தூங்க விட்டுருவார். கெத்செமனே தோட்டத்தில் ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது. ஏசப்பா ஜெபம் பண்ண போகிறார், ஜெபிக்க போகிறார். சீஷர்கள் என்ன பண்ணாங்க, தூங்கிட்டாங்க. எத்தனை முறை ஆண்டவர் வேக்கப் பண்ணார், 3 முறை வேக்கப் பண்ணார். 3 முறை வேக்கப் பண்ணிட்டு 4வது முறை ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார் ஞாபகம் இருக்கா, இனி நித்திரை செய்யுங்கள் அப்படின்ட்டார். இனி நித்திரை செய்யுங்கள். ஸோ that's the thing, you need to be very alert. ஆண்டவர் சொல்லி பார்ப்பாரு, கேட்கலன்னு என்ன பண்ணுவார், தூங்குப்பா நீ தூங்கு, இருந்துட்டு மெதுவா வா, இருந்துட்டு அது கூட வருவானா இல்லையான்னு கேரண்டி கிடையாது. கிருபையின் காலத்தில் வராதவர்கள் அந்தி கிறிஸ்துவின் காலத்தில் போராடி வர்றது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அதனால் கிருபையின் காலத்திலேயே இட் இஸ் பெட்டர் டு கோ இன் த கிரேஸ் பீரியட். எத்தனை பேருக்கு கிருபையின் காலத்தில் ஆண்டவர் வருகையில் போக ஆசை? How many of you are willing to go in the grace period in the rapture? சில பேர்லாம் நான் சாதிச்சுட்டு வர்றேன்னு இருக்காங்க போல. நான் ஆன்டி கிரைஸ்டோட ஃபைட் பண்ணி 7 வருஷம் நான் கஷ்டப்பட்டு நான் வெற்றி எடுத்துகிட்டு வர்றேன்னு இருக்காங்க போல இருக்குது. உங்களுக்கு இவ்வளோ கம்ஃபர்ட்டாக உங்களுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி எல்லாம் கொடுத்து வாப்பான்னு வர மாட்டேங்க. கிருபையின் காலத்தில் we need to wake up. Amen. If you wake up, you need to wake up. Amen. Turn to the Bible and 1 Thessalonians verse 4, chapter 4 verse 13. 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். 1 Thessalonians, the New Testament Daphne. 1 Thessalonians chapter 4 verse 13. Verse 14. 15, verse 15. போதும். Go to verse 14. Verse 13. Okay, go verse 14. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோம். அப்படியே கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் தேவன் அவர்களோடே கொண்டு வருவார். verse 15, put verse 15. அவருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்ல, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கிற நாம் நித்திரை அடைவதற்கு முந்திக் கொள்வதில்லை. verse 16, put. ஏனெனில் அவர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதரோடு சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். Not the word the trumpet. Where? In the English, for the Lord himself shall descend from heaven with the shout, with the voice of the archangel, and with the trump of God, and the dead in Christ shall rise first. இப்போ நான் சொல்றது கவனமாக கேளுங்க. இப்போ
எப்போ நீங்கள் உங்கள் மொபைலில் நீங்கள் வைக்கிற அலாமோ, காலையில் வைக்கிற நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக எந்திக்கிறதுக்கு நீங்கள் அலர்ட்டாக நீங்கள் அலாம் வச்சு அந்த அலாமுடைய சத்தத்துக்கு நீங்கள் எந்திக்கலைன்னா, இஃப் யூ ஆர் நாட் வேக்கிங் அப் ஃபார் த ஸ்பிரிச்சுவல் அலர்ட்மெண்ட், ஃபார் த ஸ்பிரிச்சுவல் அலாம் இன் தீஸ் டேஸ், நீங்கள் அலாம் வச்சு நீங்கள் காலில் எந்திரிச்சு ஜெபிக்கிறதுக்கு நீங்கள் எந்திக்காமல் விட்டுட்டீங்கன்னு வைங்களேன், you will not hear the alarm of the trumpet. You understand? நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? If you are not going to wake up in this in the end times, I'll tell you, you won't hear the alarm of the trumpet. அந்த தேவனுடைய எக்கால சத்தத்தை, சப்போஸ் நம்ம முன்னாடியே போயிட்டோம் மறிச்சிட்டோம்னா அவருடைய எக்கால சத்தத்தை கேட்க முடியாது. இல்லை உயிரோடு இருக்கோம், நம்ம உயிரோடு இருக்கிறவங்க தான் கேட்போம். உயிரோடு இருக்கிறவர்கள் தான் அந்த எக்கால சத்தத்தை கேட்போம். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் அவங்க கேட்டு எழுந்துருவாங்க. They will wake up because they are already alert and they died in the Christ. Yeah, you got it. They are already alert and they already died in the Christ, so they can wake up. நாம உயிரோடு இருக்கிறவன் செத்தவனை போல இருந்தன்னா, you won't be able to hear the trumpet sound. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, be alive, be alert and be alive. செத்தவனை போல இருக்காதீங்க, உயிருள்ளவர்களாக உயிரோடு இருக்கும் போது இருங்க. அப்போ அங்கே சொல்லுது, தேவ ஆரவாரத்தோடு நம்ம அவருடைய எக்கால சத்தத்தை கேட்கிறவர்களாக நாம் எப்போதும் விழித்திருக்கிறவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும். we need to be awake, we need to be awake always, we need to be alert, we need to be live. லைவ் டெலிகாஸ்ட் நம்ம எப்போவுமே இருக்கணும், எப்போவுமே லைவாக இருக்கணும். எப்போவுமே ஆண்டவர் எப்போ வருவார், நான் ரெடியாக இருக்கேன், ஐ ஆம் எனி டைம் ஐ ஆம் ரெடி அப்படிங்கிற அந்த அந்த என்ன சொல்கிறது, உங்களுடைய இருதயமாகிய அந்த கிளாக் எப்போவுமே ரெடியாக இருக்கணும். இஃப் யூ புட் ஸ்னூஸ், தட்ஸ் இட், ஃபினிஷ். டோன்ட் புட் யுவர் ஹார்ட் கிளாக் ஸ்னூஸ். பக்கத்தில் பார்த்துருக்கோம், ஹார்ட்டில் டோன்ட் புட் யுவர் ஹார்ட் கிளாக், டோன்ட் புட் யுவர் ஹார்ட் கிளாக் ஆன் ஸ்னூஸ். ஓகே, கீப் இட் அலைவ் ஆல் த டைம். அது பேட்ரி இல்லாமையும் போட்டுறாதீங்க, டப்புன்னு நின்று போடும், அப்புறம் it will stop. Keep it alive all the time, your heart. And next one we can see Romans chapter 13. Romans chapter 13 verse 12. Romans chapter 13 verse 12 and 13. Okay. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். If you read on the English, the night is far spent, the day is at hand, let therefore cast off the work of the darkness and let us put on the armor of light. Amen. அந்தகாரம் இருள் சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று, the day, darkness is already gone, now we are in the day. ஆண்டுடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். We need to wear. The second thing is, அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்முடைய பாவம், நம்மிடத்தில் இருக்கிற பாவங்களை நாம் தள்ளிவிட்டு, வேதம் சொல்லுகிறது, ஆயுதங்களை, ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள வேண்டும். செகண்ட் திங் இஸ், ஃபர்ஸ்ட் திங் நான் என்ன சொன்னா, யூ நீட் டு பி வேக் அப். செகண்ட் திங், யூ நீட் டு வாஷ் அப். வாஷ் அப். யூ நீட் டு கிளென்ஸ் பை த பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். யூ நீட் டு பி வாஷ் அப். நீங்கள் ஒரு 15 நாள் நீங்கள் குளிக்காமல் இருந்தால் என்ன இருக்கும்? 15 days you are not taking any shower. ஒரு 15 நாள் குளிக்காமல் இருங்களேன். டேனி 15 நாள் ஹேர் வாஷ் பண்ணாத, ஓகே? ஒரு 15 நாள் இல்லை, ஒரு மாதம் நீங்கள் குளிக்காமல் இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? வணக்கம். ஒரு 15 நாள் நம்ம வந்து ஒரு
ஒரு 15 days நம்ம வந்து என்ன சொல்கிறது, இஃப் யூ டோன்ட், ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் உங்கள் பாடியே வந்து திங்க் அபவுட் தட், யுவர் பாடி இட் செல்ஃப் இஸ் ஸ்மெல். இஃப் யூ டோன்ட் வாஷ் இட், திங்க் அபவுட் யுவர் சோல். திங்க் அபவுட் யுவர் சோல். இஃப் யூ ஆர் நாட் வாஷிங் பை த blood ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், என்ன ஆகும்? நீங்கள் உங்கள் பாடிக்கே அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க. வாட் அபவுட் யுவர் சோல்? ஹவ் யூ எவர் திங்க் அபவுட் யுவர் சோல்? When you keep doing repeatedly, when you keep doing, when you're not repenting to the Lord, when you're not coming back to the Lord, when you not keep on cleansed by the blood of Jesus Christ and purify yourself, உங்கள் சரீரத்தில் இருக்கிற நாத்தத்தை விட உங்கள் சோலில் இருக்கிற நாத்தம் அதிகமாக இருக்கும். அதுக்கு சரீரத்தில் இருக்கிற நாத்தமே பெட்ரு. கிளென்ஸ் அப், யூ நீட் டு வாஷ் அப். பக்கத்தில் பார்த்துங்க, நல்லா வாஷ் பண்ணு. ஆத்துமாவை நல்லா கழுவு. இயேசுவின் ரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்க வேண்டும். அதெல்லாம் அந்தகார கிரியைகளை தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை நாம் தரித்து கொள்ள கடவோம். Wear up. We need to wash up. Wash up. ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். Read on verse 13. கலியாட்டு வெறி, வேசித்தனம், காம விகாரம், வாக்குவாத, பொறாமைகள் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களாய் போல சீராய் நடக்க வேண்டும். We need to walk honestly as in the day, not in the rotting in drunkenness and not in cambering, not in strife and envying. சீராய் நடக்க வேண்டும். பகலில் நடக்கிறவர்களை போல நாம நடக்கணும். நம்ம பகல்லே நைட்டில் நடக்கிற மாதிரி நடக்கிறோம். பகல்லே நம்ம we walk in the day as we walking in the night. பகலில் நடக்கிறவர்களாய் நாம் சீராய் நடக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. Galatians chapter 4 verse 20. Galatians chapter 4 verse 20. உங்களை குறித்து நான் சந்தேகப்படுகிறபடியால் நான் இப்பொழுது உங்களிடத்தில் வந்திருந்தும் வேறு வகையாக பேச விரும்புகிறேன். Read, go to First Peter 2 verse 9. First Peter 2 verse 9. Do you know why you need to wear up the light of armor? எதுக்கு நீங்க ஒளியின் ஆயுதங்களை ஏன் நீங்கள் தரித்து கொள்ள வேண்டும் என்றால் இதுதான் ஆன்சர். நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு, சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜனமாவும் அவருடைய சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். So wear up. You need to wake up. You need to wash up. And you need to wear up. மூணாவது W என்னது? You need to wear. இன்னொரு விதத்தில் சொல்றோம்னா you need to dress up. நீங்க ஒளியின் ஆயுதத்தை தரித்து கொள்ளணும். பக்கத்தில் சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் யூ வாஷ் அப். ஃபர்ஸ்ட் நீங்க வேக் அப் பண்ணணும், முதல்ல எந்திக்கணும். ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு வேக் அப். ரெண்டாவது வாஷ் அப். மூணாவது வேர். நல்லா குளிச்சுட்டு தானே நீங்கள் ட்ரெஸ் போடுவீங்க. நல்லா ஷவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூ புட் நியூ ட்ரெஸ். யாராட்டி ஷவர் பண்ணிட்டு போய் அதே அழுக்கு துணியை போடுவோமா? Do you put the, after taking shower, do you put the dirty dress? No. You put that, you already washed. You put your cloth also on the washing machine. The same way, after you wash up, make sure you dress up. Don't be. Make sure you dress up. Don't be. சொல்லுங்க. If you don't dress up, how you look like? Naked.
அதை சொல்கிறதுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம்? மேக் ஷூர் யூ ட்ரெஸ் அப். அவர் வருகிற பொழுது நீ வஸ்திரம் தரித்தில்லாதவனாக காணக்கூடாது. கல்யாண வீட்டு விருந்தில் எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறாங்க. எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்க? வஸ்திரம் தரித்திருக்கிறாங்க, ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்திருக்கிறாங்க. they been wearing the garments, the garment of salvation, the righteous garment, நீதியின் வஸ்திரம். இந்த வஸ்திரத்தெல்லாம் நீங்க போட்டிருக்கணும். அதுக்கு தாங்க ஒளியின் வஸ்திரம். make sure you wear the light of the garment. வஸ்திரம் இல்லாதவனை பார்த்து என்ன சொல்லுவார் ஆண்டவர்? ஏன்பா இவன் வஸ்திரம் இல்லாதவனை பார்த்து என்ன சொல்லுவார்னா, அவனை தூக்கி புறம்பான இருளும் பற்கடிப்பும் உள்ள இடத்துல அவனை தூக்கி போடுங்க. நரகத்தில் நீங்கள் ட்ரெஸ்ஸோடலாம் இருக்க மாட்டீங்க. நரகத்தில் நம்ம இந்த ஹெல் யூ டோன்ட் ஹேவ் ட்ரெஸ், தே ஆல் நேக்கட். நீங்கள் என்ன நல்ல ட்ரெஸ் போட்டிருப்போம்னு நினச்சிங்களா? they will be burning in this burning hell nakedly. You need to wake up. பக்கத்தில் பச்சலுங்க, I need to wake up. I need to wake up. நான் அதான் முதலே சொன்னேன், நீங்கள் எந்திக்கலைன்னா மற்ற ரெண்டு நீங்கள் செய்ய மாட்டீங்க. if you don't wake up, you won't wash up and you won't wear up. You got it? தூங்கிட்டே தான் இருப்போம். spiritual slumbering. If you don't wake up, you won't wash up. Nobody is going to come and wash you. At least nursing home la bed ridden ah irukravangalaati nurses wash பண்ணுவோம், carer wash பண்ணுவோம். But your spiritual dirt, உங்களுடைய ஆவிக்குரிய அழுக்கு, ஆவிக்குரிய பாவங்கள், ஆத்துமாவில் இருக்கிற பாவங்களை கழுவுவதற்கு இயேசுவோட ரத்தம் ரொம்ப முக்கியம். இயேசுடைய வசனம் ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய அபிஷேகம் ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். எப்பப்பெல்லாம் நீங்கள் எனக்கு இந்த ஐ நீட் வாஷ் அப் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ, கோ டு த கிராஸ், கோ டு த பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். நீங்கள் வீட்டில் எல்லாரும் நல்ல வேலை பார்த்துட்டு ஒரு ஷவர் எடுத்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? என்னைக்காவது நல்லா ஒர்க் பண்ணிவிட்டு வீட்டு வேலைலாம் பண்ணிவிட்டு ஒரு ஷவர் எடுத்தால் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குமே. என் ஒய்ஃப் எப்போவுமே ஒரு மீன் குழம்பு வச்சேன்னா டக்குன்னு ஒரு ஷவர் எடுத்துருவா. அதுமாரி டியூட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி பிரியாணி ஏதாட்டி பண்ணிட்டேன்னா, ஐயோ எப்போ அங்கே போனால் ஒரே பிரியாணி ஸ்மெல் அடிக்கும், ஒரு ஷவர் எடுத்துகிட்டு போனால் தான் சரின்னு டக்குன்னு ஷவர் எடுப்பாள். ஸோ அதே போல் whenever you feel that you need a shower, you need a wash up with the blood of Jesus Christ, go to the cross. Get to the cross. No matter மற்றவங்க உங்களை இலக்காரமாக பார்க்கலாம், கூட பிறந்தவங்கள இல்லை மற்றவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு மற்றவங்க பார்க்கலாம், இவன் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணலாம். பட் யுவர் சோல், யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் டு வேக் அப், டு வாஷ் அப் அண்ட் டு வேர் அப். ஆமென். அடுத்ததாக நாங்கள் பார்க்குறோம் கொலேசியன் சாப்டர் 2, First John chapter 2, 5 and 6. 1 John 2 அதிகாரம் 5, 6. அவருடைய வசனத்தை கைக்கொள்கிறவர்களிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும், நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். Walk like Jesus. அவருடைய வசனத்தை கைக்கொள்கிறதினாலே கர்த்தருடைய அன்பு நம்மிடத்தில் பூரணமாக இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். When you keep up his word, then that is the evidence which show that you truly love God. Amen. சும்மா ஐ லவ் ஜீசஸ், ஐ லவ் காட்னு சும்மா வாயில் சொல்கிறது இல்லை, வாயில் வடை சுடுறது இல்லை. You take effort to keep up the word. You take effort. You may fail one time, you may fail second time, but your enthusiasm that you take effort. Lord, I want to obey to this word. Help me, Lord. I want to obey to this word. If you have that hunger,
அந்த ஏக்கமும் அந்த வாஞ்சியும் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, ஆண்டவரே இந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படியணும், என்னுடைய வசனத்துக்கு இந்த காரியத்துக்கு நான் கீழ்ப்படியணும் என்ற ஏக்கம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, யூ ஆர் இன் த ரைட் ட்ராக். நான் சொல்ற புரியுதா? தட் இஸ் த அலார்மிங், தட் இஸ் த சைன் தட் யூ ஆர் இன் த ரைட் ட்ராக். வசனத்துக்கு நான் நடுங்கணும், வசனத்துக்கு நான் கீழ்ப்படியணும். ஒருவேளை என்னால் இப்போ நான் முடியாமல் போயிட்டு திரும்பவும் நான் கீழ்ப்படிய நான் முயற்சிக்கிறேன், ஆண்டுடைய கிருபையை சார்ந்து கொள்ளுகிறேன், தேவனை நான் சார்ந்து கொள்ளுகிறேன், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு உங்களுடைய இருதயம் ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா, இஃப் யூ ஆர் ஹேவிங் த ஹங்கர் டு கீப் அப் த வேர்ட், யூ ஆர் இன் த ரைட் ட்ராக். யூ ஆர் இன் த ரைட் ட்ராக். இஃப் யூ டோன்ட் ஹேவ் தட் ஹங்கர், அடப்பா இதுக்கு இதெல்லாம் போட்டு நம்ம இதுக்கெல்லாம் கீழ்ப்படியணுமா, உலகத்தார் இப்படி இருக்கா, என்னால் பண்ண முடிஞ்சு இதுக்கு மேலே என்னால் பண்ண முடியாது அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் உங்கள் இதில் ஒரு என்ன சொல்கிற ஒரு லெத்தார்ஜிக் வந்துருச்சுன்னு வைங்களேன். இஃப் யூ ஆர் இன் த லெத்தார்ஜிக் சிச்சுவேஷன், இஃப் யூ ஆர் இன் த ஸ்லம்பரிங் சிச்சுவேஷன், இஃப் யூ ஆர் இன் த கிவ் அப் சிச்சுவேஷன், தென் யூ ஆர் இன் த டேஞ்சர். Then you are in the danger. Make sure you're always on the right track with God. Amen. Sometimes you may not be able to overcome certain thing, but one thing I tell you, if you go to the Lord anytime, He is there to give you hand. Amen. அவர் உங்களுக்கு கை கொடுக்கிறதுக்கு எந்த நேரத்திலும் அவர் உதவி செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். Amen. Maybe your parents may give up, maybe your family may give up, maybe your neighbors may give up, maybe your siblings may give up, but one thing I'll tell you, God will never give up on you. Even when you are tired, He is not tired to hold your hand. Amen. Hallelujah, hallelujah. தேவ பிள்ளையே, அவங்களை என்கரேஜ் பண்ணி நான் சொல்கிறேன், ப்ளீஸ் wake up. Amen. If you wake up, God will help you. Next step, He will help you to wash up. Next, if you wash up, definitely I'll tell you, you're not going to be naked. You are going to be dressed up with the garments of righteousness. You're going to be dressed up with the garments of the salvation. You're going to be dressed up with the garments of the glory. And you are ready for the take up for the rapture. Amen. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, I will wake up. You make a heart, you make a strong decision. I will wake up. I am going to be like a little ant. நான் எறும்பை போலனா, I am going to be wise like an ant. I am going to wake up. I am going to gather the food what I need for my season. Amen. எத்தனை பேர் I will wake up? Lord, just tell, raise up your right hand and tell to the Lord, Lord, I am ready to wake up, Lord. I am ready to wake up. You put the alarm for me. You put the heavenly alarm for me. என்னோட மொபைல் அலாம் ஆண்டவரே எனக்கு கேட்காம போகலாம், but the heavenly alarm will wake you up when you are ready to wake up. Amen. God will wake up in your dream. God will wake up by sending the angels in your dream. God will wake up in the middle of the night, 3 o'clock. I'll tell you, you wake up in the middle of the night, just get down on the bed, next to the bed and kneel down and look upon the Lord. Just even for 5 minutes, I'll tell you, that's the wake up alarm. You are already wake up. Yeah, that is the wake up. I'll tell you, when you get up one time, 2 time, next time you won't sleep, you won't be slumbering, sleep. You will wake up. You will wake up by yourself. Amen. But when you wake up, I'll tell you that He is next to you to wash you up. Next to you to wash you up. உன்னை சுத்திகரிப்பதற்கு அவர் உன் பக்கத்தில் இருக்கிறார். அவரே He will dress up you. நீ போடுறதுக்கு கஷ்டப்பட்டா கூட He will dress up you with the righteousness. He will dress up you with the joy of salvation. He will dress up you with the presence of the Lord. Amen. Hallelujah. கர்த்தருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தப்படணும். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த உலகத்தினுடைய www.comக்கு போயிடாதீங்க. Let's go to the Lord. Amen. பக்கத்தில் பார்த்து எனக்கு ஒரு ஆலயத்தை நீங்கள் கையை பிடிச்சி சொல்லுங்க, from today I'm going to wake up. Daphne, shake Auntie's hand and tell. Danny, shake Debbie's hand and tell. Come on, get up from your seat. Don't be slumbered to be sitting in the seat.
I am going to wake up. I am going to be washed up by the blood of Jesus Christ. Oh, I am going to wear the joy of salvation. I am going to wear the joy of the righteousness. I am not going to be naked. I am not going to be naked. I am going to be dressed up with the godly garments. Amen. அவருடைய வஸ்திரத்தை நான் உடுத்தி கொண்டு, ஹல்லேலூயா. பிசாசு பாப்பான், டேய் எல்லாம் எழுந்துட்டாங்கடா, உஷாராயிட்டாங்கடா, இந்த பாஸ்டர் ஜூடு வந்து எல்லாத்தையும் எழுப்பி விட்டாரா. நீங்க எழுந்துட்டீங்கன்னா அவனுக்கு திண்டாட்டம், நீங்க தூங்குனீங்கன்னா அவனுக்கு கொண்டாட்டம். Amen. If you wake up, the devil அவனை தான் முடிஞ்சு. If you sleep, அவனுக்கு சந்தோஷம். Amen. Let us get on our feet. Let the Lord our God help us to wake up. He is the God who help us to wash our cleanse our soul. Amen. And he help us to wear the dress of joy of salvation. அந்த இரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு நீதியின் சால்வை தரித்து கொண்டவர்களாக கர்த்தர் நம்மை இந்த நாளிலே நம்ம ஒரு விழிப்பாக நம்ம எழும்பத்தக்கதாக, இந்த கடைசி காலத்திலே தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் காணப்படத்தக்கதாக கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா வாய்களை திறந்த ஒரு 2 நிமிஷம் ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்தி, we going to give thanks to the Lord for Lord us what God has spoken to us. Lord help us, thank you for the word Lord. தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா வாய்களை திறந்து thank you for the word Lord. Thank you for waking up me. Thank you for giving the alarm of the heaven for us Lord. ஆண்டவரே எங்களை நீங்கள் விழித்தெழும்படி செய்திருக்கிற அந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Lord, thank you for alerting our soul. Thank you for alerting Lord. தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே எழும்ப செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளோடு நீங்க பேசி இருக்கிற கிருபை பொருந்தின உம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை நீங்க சுத்திகரிக்கிற அந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே உம்முடைய நீதியின் வஸ்திரத்தினால, இரட்சிப்பின் வஸ்திரத்தினால நீங்கள் அலங்கரித்து ராஜரிக முடியை சூட்டி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீர் அலங்கரிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்க விழித்தெழ செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய எக்கால சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளாக, உம்முடைய வருகையின் சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளாக கர்த்தர் அவர்களை ஆண்டவரே எழும்ப பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம். அவர்கள் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால கழுவப்பட்டு இரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்துக் கொள்ளுகிறவர்களாக, வஸ்திரம் தரித்திருக்கிறவனாக கல்யாண வீட்டு விருந்திலே காணப்படத்தக்கதாய் கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் நீர் அனுக்கிரகம் செய்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களோடு நீங்க பேசின கிருபை பொருந்தின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் மேல நீங்க அன்பு வைத்திருந்தபடியினாலதான் ஒருவரையும் ஆண்டவரே நான் இழந்து போகக்கூடாது. என் பிள்ளைகளை ஒருவரையும் நான் இந்த பூமியில இழந்து போகக்கூடாது. அவர்கள் நம்மோடு ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பிதாவினிடத்தில் நீங்க யோவான் 17ஆம் அதிகாரத்தில் நீங்க ஜெபித்தீரே, நாம் ஒன்றாக இருக்கிறது போல அங்கள் என்னுடைய பிள்ளைகளும் ஒன்றாக இருக்க வேண்டும், அவர்கள் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி பிதாவினிடத்தில் ஜெபித்தது போல கர்த்தர் இந்த நாளிலும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய ராஜ்யத்தில் காணப்படத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளை நீங்க ஆயத்தப்படுத்தி இருக்கிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு பேசின கிருபை நிறைந்த உம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பன் தன் பிள்ளையினிடத்தில் பேசுவது போல உம்முடைய பிள்ளைகளோடு நீங்க பேசிக் கொண்டிருக்கிற இந்த நல்ல நாட்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு பாடலை பாடி அப்படி நாங்கள் காணிக்கை எடுப்போம். கர்த்தர் நல்லவர். துல்லுதையா உம் நாமம் சொல்ல சொல்ல, துதித்து துதித்து தீனம் மகிழ்ந்து மகிழ்ந்து மனம் துல்லுதையா துல்லுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல, துதித்து துதித்து தீனம் மகிழ்ந்து மகிழ்ந்து மனம் துல்லுதையா. அன்பு பெருகுதையா,
அப்பாவின் நிழல் தனிலே அன்பு பெருகுதையா, அப்பாவின் நிழல் தனிலே அபிஷேகம் வளருதையா, எபினேசர் பார்வையிலே அபிஷேகம் வளருதையா, எபினேசர் பார்வையிலே மனம் துள்ளுதையா, நாமம் சொல்ல சொல்ல துதித்து துதித்து தினம் மகிழ்ந்து மகிழ்ந்து பாட சொல்லுதையா, உள்ளங்கள் மகிழுதையா, உம்மோடு இருக்கையிலே உள்ளங்கள் மகிழுதையா, உம்மோடு இருக்கையிலே பள்ளங்கள் நிரம்புதையா, பாடி துதிக்கையிலே எல்லா பள்ளங்கள் நிரம்புதையா, உம்மை பாடி துதிக்கையிலே துள்ளுதையா, உம் நாமம் சொல்ல சொல்ல துதித்து துதித்து தினம் மகிழ்ந்து மகிழ்ந்து மனம் துள்ளுதையா, துள்ளுதையா, உம் நாமம் சொல்ல சொல்ல துதித்து தினம் மகிழ்ந்து மகிழ்ந்து மனம் துள்ளுதையா, நம்பிக்கை வளருதையா, நாதா உம் பாதத்திலே நம்பிக்கை வளருதையா, நாதா உம் பாதத்திலே நன்மைகள் பெருகுதையா, நாள்தோர் துதிக்கையிலே நன்மைகள் பெருகுதையா, நாள்தோர் துதிக்கையிலே நம்பிக்கை வளர்ந்துருச்சா, நம்பிக்கை வளருதையா, நாதா உம் பாதத்திலே நம்பிக்கை வளருதையா, நாதா உம் பாதத்திலே நன்மைகள் பெருகுதையா, நாள்தோறும் துதிக்கையிலே நம்பிக்கை பெருகுதையா, நாள்தோறும் துதிக்கையிலே மனம் துள்ளுதையா, உம் நாமம் சொல்ல சொல்ல துதித்து துதித்து தினம் மகிழ்ந்து மகிழ்ந்து மனம் துள்ளுதையா, உம் நாமம் சொல்ல சொல்ல துதித்து துதித்து தினம் மகிழ்ந்து மகிழ்ந்து மனம் துள்ளுதையா. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். சிஸ்டர் வாங்க, ஒரு ஜெபம் பண்ணி ஃபினிஷ் பண்ணுங்க. ஏசப்பா, இந்த வேளையிலே அப்பா துதிக்க வைத்த தருணத்துக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. ஏசப்பா, இந்த வேளையிலே நீங்கள் தந்த வசனத்துக்காக உமக்கு நன்றி. எங்களை விழித்து வேக்கப்பென்று சொல்லியிருக்கிறீங்களே ஏசப்பா, ஒவ்வொரு வசனத்துக்கும் ஜூட் பாசனுக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு இந்த திசைவைக்கு தந்த பாசனுக்காக உமக்கு நன்றி, கோடாகோடி நன்றி. எங்களை ஒவ்வொரு வசனத்தால் எங்களை தாங்கி வழிநடத்தி கொண்டு போகிறதுக்காக நன்றி. இந்த ஆராதனையை யூடியூப்பில் பார்க்குற பிள்ளைகளும் என்னென்ன தேவைகளுக்கு வந்திருக்கணுமோ அந்த தேவையல் பிள்ளைகளுக்கு ஒவ்வொன்றும் கிடைப்பதாக ஏசப்பா நீங்கள் அற்புதத்தை செய்ய போகிறதுக்காக உமக்கு நன்றி சோத்திரம் தகப்பனே. யூத் பாஸ்டர் குடும்பத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஏசப்பா. யூடியூப்பில் பார்க்குற பிள்ளைகளையும் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நல்லவர், ஆமேன். கர்த்தர் இந்த நாளில் நம்மளோடு பேசியிருக்கிற எல்லா கிருபைகளுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விசேஷமாக இந்த யூடியூப்பில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கர்த்தர் நீங்கள் பேசியிருக்கிறீங்க, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
தேங்க்யூ லார்ட். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரத்தையும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அங்கியுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் உலகத்தில் இருக்கிற சகல பரிசுத்தவான்களோடும் அவருடைய வருகை மாத்திரம் கொண்டு வழி நடத்துவதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வருகிற வாரத்தில் இங்கே சர்வீஸ் இருக்காது. ஸோ ஃபாலோயிங் வீக்கில் சர்வீஸ் இருக்கும். சரிங்களா? ஐ வில் கீப் யூ அப்டேட் ஆன் தி வாட்ஸ்அப். ஓகே, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.